Yeah, how are you all after a long time? Okay. நம்ம ரொம்ப நாள் கழிச்சு சந்திக்கிறோம். Good, no? Love you. Okay. ஸோ லாஸ்டா நடந்து முடிஞ்ச பிஜிடிஆர்பில பாத்தீங்க அப்படின்னா நிறைய கொஷின்ஸ் வந்து லைக் எங்கிருந்து எப்படி எடுத்திருக்காங்க அப்படிங்கிற ஒரு அஹ், அந்த இது ஓடிக்கிட்டே இருந்திருக்கும். ஓகே. ஸோ ஒரு சிலர் பக்கத்துல போயிட்டு மார்க் வந்து ஒன்னு ரெண்டு மார்க் மிஸ் ஆயிருந்திருக்கும். அதனால திரும்ப ப்ரிப்பேர் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியாலஜியோட இருந்திருப்பீங்க. ஸோ இந்த ப்ரிப்பரேஷனை வந்து அடுத்த லெவலுக்கு நல்லபடியா எடுத்துட்டு போங்க. டே ஒன்ல இருந்தே ஆஹ், ஒரு நாளைக்கு குறைஞ்சது 4 மணி நேரத்துல இருந்து 5 மணி நேரம் உட்கார்ந்து படிங்க. ஓகே. ஸோ இனிஷியலா உங்களுக்கு கண்டென்ட் வந்து கம்மியா இருந்தாலையும் போக போக லோடு கூடிக்கிட்டே இருக்கும். ஓகே. நீங்க இனிஷியலா இருந்து கண்டென்ட் எல்லாத்தையும் நல்லா படிச்சு வச்சுக்கோங்க. ஓகே. கடைசியா வந்து அந்த யூனிட் எடுத்து பார்க்கும்போது ரிவிஷன் பண்ற மாதிரி தான் இருக்கணும். திரும்ப புதுசா படிக்கிற மாதிரி இருக்கக்கூடாது. ஓகே. ஸோ நம்மளும் நம்ம மோட் ஆஃப் அட்வைசபிள் ஃபார் எவ்ரி யூனிட் வில் பி கெட் சேஞ்ச். ஓகே. பை த இயர் பை இயர். ஓகே. ஃபைன் டியூனிங் நடந்துகிட்டே இருக்கும். அதே மாதிரி தான் இங்கேயும் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அடிஷ்னலா என்னென்ன பண்ணணும் வைக்கணும் அப்படிங்கிறத எண்ட் ஆஃப் த செஷன்ல சொல்றேன். ஓகே. ஸோ ஐ திங்க் இங்கே ஓல்டு ஸ்டூடெண்ட்ஸ் இருப்பீங்க. ஸோ இஸ் தேர் எனி நியூ ஸ்டூடெண்ட்ஸ்? புது ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கீங்களா? எஸ். ஓகே. ஓகே. அனிதா, தமிழ் செல்வி, ஓகே. கிருபா, நிவேதா, பி ஷாலினி, ஓகே. குணவதி, ஓகே. சரி, குணவல்லி, சூப்பர். இப்போ ஓகே. ஸோ ஈக்குவல் ரேஷியோல இருப்பீங்க அப்படின்னு நம்புறேன். ஸோ அதனால ஆஹ், பழைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு தெரியும். புது ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நான் இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிறேன். என்னோட பேர் மதன்குமார். நான் ஒரு கவர்மெண்ட் சர்வெண்ட். ஓகே. டீச்சிங் ஃபீல்டு தான் இருக்கேன். காலேஜில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். டீச்சிங்ல அரௌண்ட் 10 இயர்ஸா டீச் பண்ணிட்டு இருக்கேன். ஃப்ரம் த 2017ல இருந்து டீச் பண்ணிட்டு இருக்கேன். லாஸ்டா பிஜிடிஆர்பி, யூஜிடிஆர்பி அண்ட் சிஎஸ்ஏஆர் இது எல்லாமே வந்து ப்ரொஃபசர் அகாடமில இருந்து நம்ம சேர்ந்து பயணிச்சிட்டு இருக்கேன். அரௌண்ட் 2023 அக்டோபர் அங்க இருந்து டிராவல் பண்ணிட்டு இருக்கேன். ஓகே. ஸோ இப்போ வரைக்கும் அண்ட் இதுக்கப்புறம். ஓகே. ஸோ இதுல எல்லாத்துலயும் உங்களுடைய சப்போர்ட்ஸ் எனக்கு ரொம்ப தேவை. என்ன அப்படின்னா நீங்க நல்லா படிக்கணும், நல்ல மார்க் வாங்கணும், நல்லபடியா வேலைக்கு போகணும். அவ்வளவுதான். ஓகே. ஸோ மற்றபடி உங்களுக்கு சப்ஜெக்ட்ல எந்த டவுட்டா இருந்தாலும் சரி, ப்ரிப்பரேஷன் எப்படி பண்றது அப்படிங்கிற டவுட்ஸா இருந்தாலும் சரி, நீங்க தாராளமா கேட்கலாம். ஓகே. ஸோ அட் த எண்ட் ஆஃப் த செஷன் கிளாஸ் நடத்தும்போது இது இன்டராக்டிவ் செஷன் மாதிரி தான் இருக்கும். நான் மட்டுமே இங்க பேசுற மாதிரி இருக்காது. இப்போ நீங்க நம்ம ரெண்டு பேரும் கான்வர்சேஷன் பண்ற மாதிரி தான் இருக்கும். ஓகே. ஸோ அதனால இங்க டிஸ்கஸ் பண்றது புரியல அப்படின்னாலுமே நீங்க இங்க சாட் பாக்ஸ்ல கேட்கலாம். அண்ட் உங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கு அப்படின்னா நான் கேட்டா மட்டும் பதில் சொல்லுங்க. ஓகே. ஏன்னா ஓல்டு ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் இருக்கீங்க. ஓகே. ஸோ யா. ஸோ எனிதிங் எல்ஸ்? ஓகே. வாய்ஸ் கரெக்டா இருக்காப்பா? யா, குட். ஓகே. ஓகே. கோமதி. யா. சரி. சூப்பர் ப்ரோ. இப்போ யூனிட் நம்பர் 2ல மேம் ஆல்ரெடி உங்களுக்கு ஃபர்ஸ்ட் பேராகிராஃப் வந்து கவர் பண்ணியிருப்பாங்க இல்லையா? ரெண்டாவது பேராகிராஃப் வந்து அஹ், நான் கவர் பண்ண போறேன். ஓகே. ஸோ ஆஸ் யூஷுவல் நம்ம கிளாஸஸ் வந்து மண்டே, வெனஸ்டே, ஃப்ரைடே. சரி. மெட்டல் கிளஸ்டர்ஸ் தான் நம்ம இந்த செக்ஷன்ல பார்க்க போறோம். மெட்டல் கேஜ் அண்ட் கிளஸ்டர்ஸ் அதுக்கு பேரு. ஸோ இது ரெண்டுமே வந்து ஒரே டாபிக் கீழ தான் வரும். இந்த மெட்டல்
கிளஸ்டர்ஸ் ஆர் மெட்டல் கேஜ் மெட்டல் கிளஸ்டர்ஸ்ல என்னென்ன கண்டென்ட் வந்து எலாபரேட்டா போகும் அப்படின்னா, நீங்க மெட்டல் மெட்டல் பாண்ட்ஸை வந்து கண்டுபிடிக்கக்கூடிய அந்த ஃபார்மட்டு, அதே மாதிரி அதனுடைய ஸ்ட்ரக்சரை கண்டுபிடிக்கிறதுக்கு அந்த ஸ்ட்ரக்சர் கண்டுபிடிக்கணும். ஓகே, ஸோ இது ரெண்டும் மெயின். லாஸ்ட் டைம் வந்து இதுல இருந்து ஒரு கொஸ்டின் கேட்டு இருந்திருக்காங்க. ஓகே, ரெண்டு. அடுத்தது மெட்டல் கார்னர்ஸ் பத்தின ஃபுல் இன்ஃபர்மேஷன்ஸ் லைக் அதனுடைய ஸ்ட்ரக்சரை நம்ம இப்பயே நம்ம டிஸ்கஸ் பண்ணிடுவோம். அதனுடைய ஃப்ரீக்வன்சி எப்படி இருக்கும் அதெல்லாம் கூட நம்ம டிஸ்கஸ் பண்ணணும். ஸோ நம்ம ஒன் பை ஒன்னா போகலாம். இங்க எவ்வளோக்கு எவ்வளோ கண்டென்ட் நம்ம கத்துக்கிறோமோ அந்த அளவுக்கு எக்ஸாம்பிள்ஸ் நிறைய தான் டிஸ்கஸ் பண்ண போறோம். ஸோ லாஸ்ட் டைம் இருந்ததை விட இன்னும் கொஞ்சம் அடிஷ்னலாக பார்க்கலாம். ஓகே, சரி. ஸோ cluster compounds, we can write it as a cluster compounds. So as usual, metal clusters, you know. Okay. புது ஸ்டூடெண்ட்ஸ்க்கு என்னோட வே ஆஃப் டீச்சிங்ல மேபி பழகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுத்துக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அதனால ஒன்று ரெண்டு கிளாஸ் வந்து டேக் டைம். ஓகே, ஸோ என்னுடைய வே ஆஃப் நான் பேசுறது உங்களுக்கு புரிஞ்சுக்கிறதுங்கிறது லிட்டில் பிட் கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கலாம். ஓகே, சரி. ஒரு மெட்டல் கிளஸ்டர்ஸ் அப்படிங்கறத நம்ம எப்படி டிஃபைன் பண்றோம், அது எப்படி இருந்தா மெட்டல் கிளஸ்டர்னு சொல்றோம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து குறைஞ்சபட்சம் மெட்டல் ஆட்டம்ஸ் இருக்கணும். ஒண்ணு, மெட்டல் ஆட்டம்ஸ் இருந்து மெட்டலுக்கும் மெட்டலுக்கும் நடுவுல பாண்ட் ஃபார்ம் ஆகிருக்கணும். ஓகேவா? அப்படி மெட்டல் மெட்டல் பாண்ட் ஃபார்ம் ஆகும் போது ஃபார்ம் ஆகுறது வந்து உங்களுக்கு குறைஞ்சது ஒன்னாவது இருந்தா தான் அது உடைஞ்சதுன்னா மெட்டல் ஃபிராக்மெண்டா இருக்கும். ஓகே, ஸோ அப்போ ஒரு குறிப்பிட்ட அளவு டிஸ்டன்ஸ்ல அது பிரிஞ்சு இருக்கும். ஸோ விச் மீன்ஸ் ஒரு மெட்டல் கிளஸ்டர் அப்படிங்கிறத நீங்க எப்படி தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, தேர் மஸ்ட் பி மெட்டல் மெட்டல் பாண்ட். மெட்டல் மெட்டல் பாண்ட் இருக்கா அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்கிறதுக்கு நமக்கு தனியா ஃபார்முலா இருக்கு, அதெல்லாம் நம்ம பார்க்கணும். ஸோ யூஸ்வலா வந்து ஒரு கோஆர்டினேஷன் காம்பவுண்டா இருக்கட்டும், இல்ல ஒரு மெட்டல் கிளஸ்டரா இருக்கட்டும், இல்ல ஒரு மெட்டல் கேஜஸா இருக்கட்டும், அந்த எனி காம்பவுண்ட், ஓகே, எது வேணாலும் இருக்கு. ஸோ அது ஸ்டேபிளா இருக்கா இல்லையான்னு சொல்லி எப்படி கண்டுபிடிக்கிறதுப்பா? கமான், ஓகே. தெரிஞ்ச அளவுக்கு பதில் சொல்லுங்க. தெரியலன்னா தெரியலன்னு சொல்லுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆ, வெரி குட் நிவேதா. ஓகே, பை 18 எலக்ட்ரான் ரூல். இப்போ 18 எலக்ட்ரான் ரூல் ஆர் EN ரூல் போட்டோம் அப்படின்னா, இது இப்போ 18 எலக்ட்ரான் வந்துச்சு அப்படின்னா ஆல்மோஸ்ட் இட் இஸ் ஸ்டேபிள். சம்டைம்ஸ் வந்து 16 எலக்ட்ரான் இருக்கக்கூடிய காம்பவுண்ட்ஸும் ஸ்டேபிளா அங்க எக்ஸிஸ்ட் ஆகிறத நம்மளால பார்க்க முடியுது. ஓகே, 18 எலக்ட்ரான் இருந்தால் தான் ஸ்டேபிள் அப்படிங்கிறது இல்லை. ஸோ 16 எலக்ட்ரானும் இருந்ததுன்னா ஒரு சில காம்பவுண்ட்ஸ் வந்து ஸ்டேபிள் ஆயிருக்கு. ஸோ அப்போ இந்த மாதிரி ஒரு எலக்ட்ரான் கவுண்ட்டை வச்சு அந்த காம்பவுண்ட் வந்து ஸ்டேபிளா இருக்கா இல்லையா அப்படிங்கிறத நம்மளால தெரிஞ்சுக்க முடியும். ஓகே, இப்போ இந்த மெட்டல் கிளஸ்டர்ஸ்ல ஓகே நிறைய டைப்ஸ் இருக்கு. அதாவது ஒண்ணு ஆர்கனோமெட்டாலிக்க பேஸ் பண்ணி வரக்கூடிய கிளஸ்டர்ஸும் இருக்கு, இன்ஆர்கானிக் பேஸ் பண்ணி வரக்கூடிய கிளஸ்டர்ஸும் அதுல இருக்கு. ஓகே, ஸோ நம்ம எல்லாத்தையும் தான் டிஸ்கஸ் பண்ண போறோம். ரைட்டா? சரி. முதல்ல இதுக்கான டெஃபினிஷன் எழுதிக்கோங்க. ஓகே, இந்த காம்பவுண்ட் இன் விச் செவரல் மெட்டல் ஆட்டம்ஸ் ஆர் பவுண்ட் டுகெதர். ஒன்னோட ஒண்ணு சேர்ந்து இருக்கணும். பவுண்ட் டுகெதர் டைரக்ட்லி. ஸோ விச் மீன்ஸ் கண்டிப்பா உங்களுக்கு எப்படிதான் இருக்கணும்? த்ரூ மெட்டல் மெட்டல் பாண்ட்ஸோட தான் இருக்கு. ஓகே, ஸோ நம்ம எந்தெந்த காம்பவுண்ட்ஸ் எல்லாம் படிக்க போறோம் அப்படின்னா, அப்கோர்ஸ் we are going to discuss about organometallic compounds. ரெண்டு மெட்டல் கிளஸ்டர் ஆர் லெட் சே அதுலயும் வந்து மெட்டல் ஹாலைட்ஸ்னு சொல்லுவாங்க, அப்படி இல்லைன்னா இன்ஆர்கானிக் கிளஸ்டர்ஸ். ஓகே, ஆர்கனோமெட்டாலிக் காம்பவுண்டுங்கிறத கூட நீங்க காம்பவுண்ட் ஆர் கிளஸ்டர்ஸ்னு எழுதிக்கோங்க, அடிக்க வேண்டாம். ஓகே, அடிக்காம அப்படியே எழுதிக்கோங்க.
சரியா? சம்டைம்ஸ் வந்து இந்த ஹேலைட் டைப்பா இருக்கும் இங்க நாம பேசுறது. ஹேலைட் டைப். ஓகேவா? சரி. இப்போ இங்க ஆர்கனோமெட்டாலிக்ல மேக்ஸிமம் நம்ம எதை பத்தி தான் பேச போறோம் அப்படின்னா, கார்பனைல் காம்பவுண்ட்ஸ் பத்தி தான் பார்க்க போறோம். ஏன்னா, இந்த மாதிரி அதிகபட்சமா வந்து மெட்டல் மெட்டல் பாண்ட்ஸ் ஃபார்ம் பண்றதுல இந்த மெட்டல் கார்பனைல்ஸ் உடைய பங்கு தான் அதிகம். அதுதான் வந்து அதிகமா ஃபார்ம் பண்ணுது. மெட்டல் கார்பனைல்ஸ் தான் அதிகமா ஃபார்ம் பண்ணுது. ஓகே. ஸோ அதனால இதை அடுத்த ஸ்டேஜுக்கு கொண்டு போறேன். ஸோ மெட்டல் கார்பனைல் கிளஸ்டர்ஸ். இப்போ நம்ம இதை மட்டும் எடுத்து டிஸ்கஸ் பண்ணலாம். ஓகே. இப்போ ஒரு மெட்டல் கார்பனைல் கிளஸ்டர் நம்ம ஆக்சுவலா வந்து ரெண்டு டிவிஷனா பிரிக்கலாம்ப்பா. ஓகே. ஸோ அதுல ஒண்ணு என்ன அப்படின்னா, ஓகே, எல்சிசி, சாரி, எல்என்சிசி. நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். அடுத்து அதே மாதிரி ஹெச்என்சிசி. இங்க எல்ங்கிறது லோ, ஹெச்ங்கிறது ஹை. மேல பாருங்க எல் இருக்கு, கீழே ஹெச் இருக்கு. லோ ஹை. என்னங்கிறது என்னன்னா நியூக்ளியாரிட்டி. என்னங்கிறது என்னப்பா? நியூக்ளியாரிட்டி. சிங்கிறது கார்பனல், இன்னொரு சி வந்து கிளஸ்டர். ஓகே, அப்போ எக்ஸ்பிளைன் பாருங்க. லோ நியூக்ளியாரிட்டி கார்பனைல் கிளஸ்டர். இதுலயே வந்து ஹை. அவ்வளவுதான். ஓகே. ஸோ இப்போ இதுல ஒண்ணு மட்டும், இதுலயும் சப்டிவிஷனா நம்ம ரெண்டு எடுத்திருக்கோம். லோனா என்ன அப்படின்னா சார், ஆக்சுவலா வந்து நாலுக்கும் கம்மியா இருக்கு அப்படின்னா. ஓகே, மெட்டல் இருக்கு இல்லையா? ஸோ வென் தேர் இஸ் மெட்டல் வித்தின் ஃபோர் அப்படின்னா அது நீங்க லோ நியூக்ளியாரிட்டி டெஸ்ட்னு சொல்றோம். ஸோ எபோ ஃபோர் இருக்கு அப்படின்னா அது நீங்க ஃபோர் அல்லது ஃபோருக்கு மேல இருக்கு அப்படின்னா நீங்க என்ன சொல்லிடலாம்? ஹை நியூக்ளியாரிட்டி கார்பனல் கிளஸ்டர் அப்படின்னு சொல்லலாம். அதனுடைய ஹிண்ட் இங்க எழுதிக்கோங்க. ஸோ மெட்டல்ஸ் வித்தின் ஃபோர் ஆட்டம்ஸ். இது எபோ ஃபோர் ஆர் எபோ. ஓகேவா? சரி. லோ நியூக்ளியாரிட்டி கார்பனல் கிளஸ்டர்ஸ் இதுல என்னதான் சார் பண்ணுவோம்? ஓகே. ஸோ இதுல என்ன பண்ணுவோம் எக்ஸாக்டா அப்படின்னா, எவ்வளவு ஆக்சுவலா மெட்டல் பாண்ட்ஸ் வந்து பிரசன்ட் ஆயிருக்கு அப்படிங்கிற கால்குலேஷனை நம்ம இங்க தான் பார்ப்போம். ஓகே. ஸோ இந்த லோ நியூக்ளியாரிட்டில இருந்து எத்தனை கார்பனல், அதாவது ஒரு மெட்டலுடைய காம்பவுண்ட்ஸ் கொடுத்துருவாங்க. அதுக்கு ஃபார்முலா நான் உங்களுக்கு கொடுத்துட்றேன் இப்போ. அதை பேஸ் பண்ணி அந்த காம்பவுண்ட்ல எவ்வளவு மெட்டல் மெட்டல் பாண்ட்ஸ் இருக்கு அப்படிங்கறத நம்ம பார்க்கலாம். எது எதெல்லாம் வந்து பிரிட்ஜிங்ல இருக்கு அப்படிங்கறத இங்கேயே நம்ம டிஸ்கஷன் பண்ணிடலாம். ஓகேப்பா? ஃபாலோ பண்ண முடியுதாப்பா எல்லாராலையும்? எஸ்பெஷலி நியூ ஸ்டூடெண்ட்ஸ். ஓகே, குட். சரி, கவனிங்க. ஸோ எஸ், மெட்டல் கிளஸ்டர்ஸ் அப்படிங்கிறது நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி மெட்டல் கிளஸ்டர்ஸ் ஹேவிங் less than less than ஃபோர் மெட்டல் ஆட்டம்ஸ். இப்போ இதுல நம்ம ப்ரெடிக்ட் பண்றது அல்லது கண்டுபிடிக்கிறதுங்கிறது என்ன கண்டுபிடிக்கிறோம்? we are going to okay, we are going to have metal metal bonds calculation. அதுவும் யாருக்கு அப்படின்னா மேக்ஸிமம் வந்து 16 அண்ட் 18 எலக்ட்ரான்ல ஒபே பண்ணுது இல்லையா? அந்த மாதிரி காம்பவுண்ட்ஸ்க்கு தான் அதிகமா நாம போட போறோம்.
ஸோ எப்படி அப்படின்னா ஃபார்முலா. ஓகே. மெட்டல் மெட்டல் பாண்ட் இஸ் ஈக்குவல் டு. ஓகே. ஸோ நீங்க 18 இன்டூ என் மைனஸ் எக்ஸ் டிவைடட் பை டூன்னு போடுங்க. ஓகே. ஸோ இதுல வந்து நம்ம பார்க்கக்கூடிய எக்ஸுங்கிறது என்ன அப்படின்னா டோட்டல் வேலன்ஸ் எலக்ட்ரான். டோட்டல் வேலன்ஸ் எலக்ட்ரான். என்னங்கிறது என்னன்னா நம்பர் ஆஃப் மெட்டல் ஆட்டம்ஸ். நம்பர் ஆஃப் மெட்டல் ஆட்டம்ஸ். சே ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம ஒரு ஒரு காம்பவுண்ட் எடுத்துக்கலாம். அதை எடுத்துக்கிட்டு அதனுடைய எக்ஸாம்பிள்ஸ் பத்தி நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். ஓகே. ஸோ லெட் us consider you may have Mn2. ஓகே. CO10. ஸோ இப்போ இந்த காம்பவுண்ட்ல நம்ம மெட்டல் மெட்டல் பாண்ட்ஸ் வந்து கால்குலேட் பண்ணலாம். ஓகே. ஸோ முதல்ல என்ன பண்ணுங்கன்னா எல்லாருமே தெரிஞ்சவங்க தெரியாதவங்க எல்லாருமே ஃபார்முலா எழுதி பழகுங்க. ஓகே. ஏன்னா கரெக்டா எக்ஸாம்ல போய் உட்காரும்போது மறந்துடும். இல்லாட்டி நாம ஒர்க் அவுட் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது ப்ராக்டிஸ் பண்ணும்போது மறந்துடும். கொஷின்ஸ் போட்டு பாக்குறீங்க இல்லையா, அந்த மாதிரி டைம்லயும் மறந்துடும். ஸோ அதனால எப்பெல்லாம் வந்து நீங்க ஒர்க் அவுட் பண்றீங்களோ அப்ப பாசிபிளா எல்லாருமே ஃபார்முலாவை எழுதி தயவு செஞ்சு ஒர்க் அவுட் பண்ணுங்க. இது என்னுடைய சஜஷன் தான். ஓகே. ஸோ இதுல வந்து 18 இன்டூ என். என்னங்கிற இடத்துல எவ்வளவு மெட்டல்ஸ் இருக்கு இல்லையா? டூ. டோட்டல் வேலன்ஸ் எலக்ட்ரான் எண்ணி பாருங்க. எப்படி கால்குலேட் பண்றது? மேக்னீஸ்ல ரெண்டு மேக்னீஸ் இருக்கு. ரெண்டு மேக்னீஸ்னா என்ன வந்துடும்? ரெண்டு இன்டூ மேக்னீஸோடைய அவுட்டர் மோஸ்ட் எலக்ட்ரான் 3d5 4s2 மொத்தம் 7 எலக்ட்ரான்ஸ் இருக்கு. அப்போ 7 இல்லையா? ஸோ உங்களுக்கு 14 வந்துடும். அதே மாதிரி கார்பனைல், ஒரு கார்பனைலுக்கு வந்து 2 எலக்ட்ரான் வந்துருமா? அப்ப 10 இன்டூ 2 போட்டுடலாமா? ஸோ வில் கெட் 20. கரெக்டா? மொத்தமா எவ்வளவு வருது பாருங்க, 34 வருதா? ஓகே. ஸோ 34 டிவைடட் பை பாருங்க. ஸோ இது 18 இன்டூ 2. ஓகே. ஸோ 36 மைனஸ் 34 divided by 2 will be 2 by 2. You will get 1. ஸோ அப்போ உங்களுக்கு மெட்டல் மெட்டல் பாண்ட்ஸ் எவ்வளவு வருது? 1. கிளியரா? இப்போ இதுல மெட்டல் மெட்டல் கிளஸ்டரோட பாண்டிங். இதுக்கு அடுத்தது பார்ப்போமா? இப்போ இந்த கால்குலேஷன்ஸ்லாம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். அப்போ இதுக்கு பேசிக் நாலேஜ் ஆல்ரெடி உங்களுக்கு அந்த ஒண்ணு நம்பர் ஆஃப் டோட்டல் வேலன்ஸ் எலக்ட்ரானை கண்டுபிடிக்க தெரிஞ்சுக்கிச்சுன்னா போதும். அப்போ அதுக்கு என்ன ஐடியா தேவை? மெட்டலுடைய வேலன்ஸ் எலக்ட்ரான் தேவை. ஒரு கார்பனில் வந்து உங்களுக்கு 2 எலக்ட்ரான். இந்த பேசிக் தெரிஞ்சா போதும். ஓகே. ஸோ செகண்ட் ஒன், Fe2CO9. Fe2CO9. கால்குலேட் பண்ணலாமா? மெட்டல் மெட்டல் பாண்ட் இஸ் ஈக்குவல் டு 18 இன்டூ என் மைனஸ் டோட்டல் வேலன்ஸ் எலக்ட்ரான் ஆர் எக்ஸ் divided by 2. ஓகே. 18 இன்டூ நம்பர் ஆஃப் வேலன்ஸ் எலக்ட்ரான் எவ்வளவு பாருக்கு? நம்பர் ஆஃப் வேலன்ஸ் எலக்ட்ரான் எவ்வளவு இருக்கு பாருங்க. 2 இன்ட்டு 3d6 4s2 8 எலக்ட்ரான்ஸ். 8 2 16. 9 2 18. 34 divided by 2 36 divided by 34. Okay, so 2 by 2 will be 1. ஓகே. ஸோ இங்கேயே இதை வந்து இப்படியே நோட் பண்ணிக்கணும். இப்போ நீங்க பார்க்கக்கூடிய அயன் இருக்கு இல்லையா, இதுல என்ன சொல்லியிருக்கோம்? Fe வந்து எத்தனை டைம்ஸ் இருக்கு உங்களுக்கு? 2 டைம்ஸ் இருக்கு. அண்ட் கார்பனில் வந்து 9 டைம்ஸ் இருக்கு. ஓகே. ஸோ Feயோட ஓகே, Feக்கும் நடுவுல ஒரு மெட்டல் மெட்டல் பாண்ட் இருக்குன்னு சொல்லியாச்சு. இதை தவிர இதுல பாத்தீங்க அப்படின்னா ஓகே 3
கார்பனைல் குரூப்ஸ் உங்களுக்கு பிரிட்ஜிங்ல இருக்கு. ஓகேவா? பிரிட்ஜிங்ல இருக்கு. இன்னும் வந்து நம்ம 6 டைம்ஸ் எழுதணும். இதுல பாருங்க, இதுல வந்து இதுல மீதி இருக்கிறதெல்லாம் டெர்மினல்ல இருக்கு. கிளியரா? பிரிட்ஜிங் கார்பனைல் எத்தனை இருக்கு பாருங்க. பிரிட்ஜிங் COs are 3. Terminal COs are 6. Clear up? Okay. So write down C cobalt di sorry, dicobalt octacarbonate. ம். இதுக்கு வித்தியாசப்படுத்தி போட்டுக்கோங்க. ஓகே. பிரிட்ஜிங்ல இருக்கிறதுக்கு தனியா ஃபார்முலா இருக்குப்பா. ஆனா அது இங்க நமக்கு அந்த அளவுக்கு தேவைப்படாது. அதனாலதான் உங்களுக்கு நான் என்னென்ன காம்பவுண்ட்ஸ்க்கு தேவையோ அதை நான் இங்கேயே கொடுத்துறேன். ஓகே. இதுக்கு போட்டு சொல்றீங்களா? ஒரு மெட்டல் மெட்டல் பாண்ட் இருக்கா? எல்லாருக்கும் ஒண்ணு வருதாப்பா? ஓகே, சரி. ஸோ மெட்டல் மெட்டல் பாண்ட்ஸ்க்கான ஃபார்முலா MM is equal to 18 into N minus total valence electron divided by 2. Again, total valence electron is nothing but X. இல்லையா? ஸோ 18 இன்ட்டு N உடைய வேல்யூ 2 மெட்டல் இருக்கு. அண்ட் டோட்டல் வேலன்ஸ் எலக்ட்ரான் எவ்வளவு வரும்? ஓகே, 8 2 16 கார்பனைல். ஓகே, இது கார்பனைலுக்கு. கொபால்ட்டுக்கு பொறுத்த வரைக்கும் 2 இன்ட்டு 9 18. 8 6 10 14க்கு 4. ஓகே, அதேதான் 34 வருது டிவைட் பை 2. ஸோ வில் பி 2 பை 2 வரும். வில் பி 1. ஓகே, வெரி குட். சரி, இப்போ எல்லாமே வந்து மோஸ்ட்லி எந்த மாதிரி தான் பார்த்துருக்கோம் நம்ம. ஒரு சிங்கிள் பாண்டட் சிஸ்டம் வர மாதிரி தான் இருக்கு மெட்டல் மெட்டல் எல்லாமே. இதனுடைய ஸ்ட்ரக்சர் வந்து நோட் பண்ணிக்கோங்க. ஓகே, இதுல ஆல்ரெடி பார்த்துட்டோம். என்ன இருக்கு? ஒரு மெட்டல் பாண்ட்ஸ் இருக்கு. இதுலயுமே வந்து 2 பிரிட்ஜிங் கார்பனைல் உங்களுக்கு present ஆயிருக்கும். ஓகே, மீதி எல்லாமே வந்து டெர்மினல் தான். ஓகே, அடுத்த காம்பவுண்ட் நோட் பண்ணீங்க. ஓகே, ஆஸ்மியம் 4 டைம்ஸ் இருந்து கார்பனைல் 14 டைம்ஸ் இருந்தா ஓகே, என்ன எவ்வளவு பிரிட்ஜிங் வரும்? ஸோ மெட்டல் மெட்டல் பாண்ட்ஸ் இஸ் ஈக்குவல் டு 18 இன்டூ N மைனஸ் ஓகே டோட்டல் வேலன்ஸ் எலக்ட்ரான் டிவைட் பை 2. ஸோ 18 இன்டூ N போடும்போது 4ன்னு வந்துருமா? ஓகே, அதாவது என்னங்கிறது நம்பர் ஆஃப் மெட்டல்ஸ். ஸோ 4 வந்துருது. டோட்டல் வேலன்ஸ் எலக்ட்ரான் ஆஸ்மியம் யாருக்கு கீழே வரும்? அயன், ருத்தீனியம், ஆஸ்மியம், இல்லையா? ஸோ அப்போ இதுக்கு எல்லாத்துக்கும் வந்து 3D 6 4s2. அப்போ எலக்ட்ரான் வந்து வேலன்ஸ் எலக்ட்ரான் மட்டும் தான் பார்க்க போறோம். 8 எலக்ட்ரான்ஸ் இருக்கு. இப்போ 4 இன்ட்டு ஆஸ்மியம் போடும்போது எவ்வளவு வந்துரும்? 8 32 வந்துருமா? ஓகே, then what about number of carbonyls are 14. ஸோ எத்தனை வந்துரும்?
18 வந்துருமா? கால்குலேட் பண்ணி பாருங்க. 0, 1 எவ்வளவு வருது? 7. ஓகே. 5 தான் வரும். இஸ் இட் கிளியர்? 5, 6 வர மாதிரி இருக்கு. 4, 2, 28. ஓகே ஓகே. 9, 2 தான். ஓகே. இப்போ யூ கேன் கெட் இட் as a 60. 60. ஓகே. 60 எடுத்துட்டு போய் இங்க சப்ஸ்டிட் பண்ணுங்க. டிவைட் பை 2. 18 இன்டு 4, 18, 36, 72 மைனஸ் 60 டிவைட் பை 2. ஓகே. ரிமைனிங் எவ்வளவு இருக்கும்? 12 டிவைட் பை 2 இருக்கும். ஸோ அப்படின்னா வில் பி 6 மெட்டல் மெட்டல் பாண்ட்ஸ் வில் பி பிளஸ். ஓகேவா? இனிமே காம்பவுண்ட்ஸ் எப்படி கொடுத்தாலும் நீங்க போட்டுருவீங்க அதானப்பா? உங்களுக்கு அதுல எதுவும் டவுட் இல்லைல்ல? நான் உங்களுக்கு ஹோம்ஒர்க் மட்டும் தரேன், போட்டு வந்துருங்க. ஹோம்ஒர்க் நோட் பண்ணிக்கோங்க. இரிடியம் 4 டைம்ஸ் CO12 ஒன்று. ஹோம்ஒர்க் வந்து இப்பயே சொல்லக்கூடாது. ஓகேவா? எப்ப சொல்லணும்? அடுத்த கிளாஸோட ஸ்டார்டிங்ல நீங்க பார்த்துட்டு எனக்கு சொன்னா போதும். ஓகே ப்ரோ. இல்ல அப்படி நம்ம ஸ்ட்ரக்சரை வந்து பொத்தாம் பொதுவா வரைஞ்சிட முடியாதுப்பா. OS14 ஆஸ்மியம் 14 இருக்கு, 4 இருக்கு இல்லையா? அதுலயே வந்து 4 டைப் ஆஃப் ஸ்ட்ரக்சர் பாசிபிள் இருக்கு. ஓகே. ஒன்னு ஸ்கொயர் பிளானர் ஒன்று இருக்கு, டெட்ராஹெட்ரல் ஒன்று இருக்கு, பட்டர்ஃப்ளை கிளஸ்டர் ஒன்று இருக்கு. இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஸ்ட்ரக்சர் இருக்கு. அப்படி வந்து நம்ம ஸ்ட்ரக்சர் வரைஞ்சிட முடியாது. இப்ப அது அந்த 4 ஸ்ட்ரக்சர்ல ஒன்று நம்ம வரையணும் அப்படின்னா அப்ப அதுக்கான ஐடியா கொடுக்கணும். இப்போ அது உடனே நம்ம CSR போக வேண்டியதா இருக்கும். ஐ மீன் அந்த அளவுக்கு டெப்தா போக வேண்டியதா இருக்கும். உங்களுக்கு தேவையில்லை. ஸோ இது மட்டும் பார்த்துங்க. ஓகே தேவகி. So, உங்களுக்கு வந்து இப்போ என்னென்ன காம்பவுண்ட்லாம் அதிகமா பிரிட்ஜிங் வரலாம் அப்படிங்கறத இங்க ஒரு ஓரளவுக்கு சொல்லியிருக்கேன். அண்ட் நம்ம திரும்ப வந்து மெட்டல் கார்பனேட்ஸ் எடுத்து டீப்பா டிஸ்கஸ் பண்ணும்போது வில் கம் டு நோ. ஓகே. ஸோ இது மாதிரி ஹோம்ஒர்க்கா போட்டுடலாமா? ஓகே. கொஷின்ஸ் நோட் பண்ணீங்க. ஆல்ரெடி 18 எலக்ட்ரான் ரூல் படிச்சிருக்கீங்க இல்லையா? ஸோ அதனால உங்களுக்கு பேசிக்ஸ் தேவையில்லை அப்படின்னு நினைக்கிறேன். ஓகே. அதுல இருந்து அதை பேஸ் பண்ண மாதிரி தான் இங்க கொஸ்டின் வரும். ஸோ அதனால அதை சேர்த்து எழுதுறேன் பாருங்க. தி நம்பர் ஆஃப், இது வந்து ஒரு CSIR கொஸ்டின். தி நம்பர் ஆஃப் நிக்கல் நிக்கல் பாண்ட்ஸ், தி நம்பர் ஆஃப் நிக்கல் நிக்கல் பாண்ட்ஸ் இன் சிபி. சிபிங்கிறது உங்களுக்கு தெரியணும், சைக்ளோபென்டாடைனல் அயன். மியூங்கிறது இட் இஸ் ஆக்சுவலி பிரிட்ஜிங் வித் ட்ரைபினைல் பாஸ்பேட் 2 டைம்ஸ். ஓகே. இதை க்ளோஸ் பண்ணிடுறோம். அண்ட் ஹியர் வில் பி 2 காம்ப்ளெக்ஸ் obeying 18 electron rule. Is option A 0, option B 1, option C 2, option D 3. இப்போ முதல் விஷயம் என்ன அப்படின்னா நமக்கு ஃபார்முலா நம்ம எழுதிருக்கோம் இல்லையா? டோட்டல் ஆன்சர் ரிட்டர்ன் கண்டுபிடிக்கிறது தான் நமக்கு இங்க விஷயம்.
ஸோ I mean metal metal bonds is equal to 18 into n minus x divided by 2. இப்போ நீங்க பாத்தீங்கன்னா எவ்வளவு மெட்டல்ஸ் இருக்கு அப்படின்னா இங்க பார்த்தா தெரியுது. ஓகே, இது மொத்த பிராக்கெட்டையும் சேர்த்து 2 டைம்ஸ் போட்டிருக்கோம். மொத்த பிராக்கெட்டையும் சேர்த்து 2 டைம்ஸ் போட்டிருக்கு. அதனால உள்ள வந்து ரெண்டு மெட்டல் இருக்கிறதா அர்த்தம் இல்லையாப்பா? அதனால நான் இன்டு ஓகே என்னங்கிற இடத்துல டூன்னு போடுறேன். டோட்டல் நம்பர் ஆஃப் மெட்டல்ஸ். ஓகே, மைனஸ் ஓகே டிவிஷன்ல இருக்கக்கூடிய டூ. இப்போ நான் என்ன கண்டுபிடிக்கணும்? எக்ஸ் தான் கண்டுபிடிக்கணும். சிபி உடைய வேல்யூ என்னப்பா? சிபியோட வேல்யூ 5. ஓகே, எத்தனை டைம் இருக்கு அப்படிங்கறத பாருங்க. உங்களுக்கு ஹோல் பவர்ங்கிறதுனால 2 டைம்ஸ் வந்துருமா? அப்ப 2 இன்டூ சிபி அப்படின்னு போடும்போது 2 into 5 will be 10. நிக்கல் உங்களுக்கு எத்தனை முறை வந்துடும்? அதுவும் 2 டைம்ஸ் வந்துடும் இல்லையா? நிக்கலோட எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷனை யோசிச்சு பாருங்க. 3d8 4s2 ஆமாவா? மொத்தமா 10 எலக்ட்ரான் வருது. அப்ப 2 into 10 ஓகே 20க்கு வந்துடும். அடுத்தது இந்த இடம் தான் முக்கியம். ஓகே, சோ இது தெரிஞ்சவங்க நீங்க சொல்லுங்க. என்ன கொடுத்துருக்கு அப்படின்னா பி பிஹெச் 2 கொடுத்துருக்கேன். பிரிட்ஜிங்ல 2 எலக்ட்ரானா? ஓகே, சரி. அப்போ ஒருவேளை பிஹெச் 3 கொடுத்துருந்தா அதனுடைய எலக்ட்ரான் கவுண்ட் என்னப்பா? பிஹெச் 3க்கு என்ன எலக்ட்ரான் கவுண்ட்? பிஹெச் 2க்கு என்ன எலக்ட்ரான் கவுண்ட்? பிஹெச் மீன்ஸ் ஒன்னா? ரெகுலர் கவனிங்க. ஓகே, இதை எப்படி கண்டுபிடிக்கிறதுங்கிறத நான் இங்க சொல்லி தரேன். அதனால கொஞ்சம் கேர்ஃபுல்லா கவனிக்கிறீங்களா? ஓகே. இது வந்து சிஎஸ்சிஆர் கொஸ்டின், பட் ஸ்டில் இவ்வளவு டெப்தா நமக்கு கேட்கறாங்க கேட்கலங்கிறது அப்பாற்பட்ட விஷயம். நம்ம கெமிஸ்ட்ரி கத்துக்கலாம், வேற ஒண்ணும் இல்லை. பாஸ்பரஸோட வேலன்ஸ் எலக்ட்ரான் எவ்வளவுப்பா? how many electrons will be there in phosphorus? ஓகே, 5 வேலன்ஸ் எலக்ட்ரான் இருக்குமா? கரெக்டா? அதுல உங்களுக்கு ட்ரைஃபினைல் பாஸ்பேட் மாதிரி ஒரு 3 குரூப் வருதுன்னு வச்சுக்கோங்க. ஓகே, இந்த மூணு குரூப்பும் வந்துருச்சு அப்படின்னா உங்களுக்கு ரெண்டு வேலன்ஸ் எலக்ட்ரான் மட்டும்தான் அங்க இருக்கும். ஸோ லெட்டஸே இப்போ இந்த இடத்துல பிஹெச் இதுதான் வந்து நம்ம ட்ரைஃபினைல் பாஸ்பேட்னு படிக்கிறோம். ஸோ எஸ் அப்கோர்ஸ் இதுல உங்களுக்கு 5 வேலன்ஸ்ல 3 போயிடுச்சு, இன்னும் 2 எலக்ட்ரான் இருக்கு. ஸோ இந்த மாதிரி நேரத்துல தான் நீங்க இதனுடைய எலக்ட்ரான் கவுண்ட் 2 எலக்ட்ரான் கவுண்ட்னு சொல்லணும். அதே போல இப்போ உங்களுக்கு என்ன ஆயிடுச்சு அப்படின்னா உங்களுக்கு பாஸ்பரஸ்ல 2 குரூப் தான் இருக்கு. அப்போ பேலன்ஸ் எவ்வளவு எலக்ட்ரான் இருக்குன்னா 1 தான் இருக்கு. கரெக்டா? எப்போ 2 சொல்லணும் அப்படின்னா பிரிட்ஜிங்ல இல்லாம நார்மலா அது மெட்டல் கூட கனெக்ட் ஆயிருக்கு. அதாவது மியூ மட்டும்தான் வச்சிருக்கு. சாரி, மியூவே இல்ல. மியூ தான் உங்களுக்கு எதை ரெப்ரசென்ட் பண்ணுது? பிரிட்ஜிங் மெஷர் சொல்லுது இல்லையா? அப்போ பிரிட்ஜிங் இல்லாம நார்மலா அவங்க வெறுமனே கொடுத்துருந்தாங்கன்னா நீங்க அப்ப சூஸ் பண்ணலாம். ஆனா இங்க பிரிட்ஜிங்னு கொடுத்துட்டாங்க. அப்ப 2 மெட்டலுக்கும் நடுவுல இந்த பிபிஹெச் 2 வந்து ஒரு பிரிட்ஜிங்கா ஆக்ட் ஆகும். புரியுதா? புரியுதா பாருங்க. ஸோ அப்படி பிரிட்ஜிங் இருக்கு அப்படின்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா வந்து வேலன்ஸ் எலக்ட்ரான்ஸ் வந்து 2க்கு மேல தேவைப்படும். ஓகே, ஆல்ரெடி நீங்க பேசிக்ஸ்ல படிச்சிருக்கலாம். யூ கேன் இமேஜின் குளோரின். குளோரின் வந்து உங்களுக்கு மெட்டல் கூட பாண்டிங் ஃபார்ம் பண்ணிருக்கும் போது எவ்வளவு எலக்ட்ரானை நீங்க கன்சிடர் பண்ணுவீங்க? how many electrons will be considered for chlorine, bromine இந்த மாதிரி ஹாலஜன்ஸ்? அப்கோர்ஸ் 1. கரெக்டா? சூப்பர். ஒரு எலக்ட்ரானை நீங்க கன்சிடர் பண்ணுவீங்க. இப்ப நல்லா கவனிங்க. அதுவே வந்து அது பிரிட்ஜிங்ல இன்வால்வ் ஆச்சுன்னா, இப்போ குளோரின் இங்க ஒரு பிரிட்ஜிங்ல இன்வால்வ் ஆகுது, இந்த மெட்டல் கூட இதாகுது. அப்ப 2 மெட்டலுக்கு நடுவுல குளோரின் இருக்குன்னா அப்கோர்ஸ் இட் இஸ் பிரிட்ஜிங். அப்ப 3 எலக்ட்ரான் ஏன் சொல்றீங்க? ஏன்னா ஒரு எலக்ட்ரான் ஒண்ணு கொடுத்தாச்சு. அப்போ பாண்டிங்ல ஒரு எலக்ட்ரான் இன்னும் சிங்கிள் எலக்ட்ரான் இன்வால்வ் ஆனதுனால அந்த குளோரின் மேல, அதாவது ஹாலஜன் மேல உங்களுக்கு இன்னும் 3 பேர் எலக்ட்ரான் மட்டும் தானே இருக்கு. இப்ப அதுல ஒரு பேர் ஆஃப் எலக்ட்ரான் தானே உங்களுக்கு இன்வால்வ் ஆகணும். அதே மாதிரி தான். ஓகே, இங்க பிஹெச் 2ல உங்களுக்கு டோட்டல் நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் வேர் அவைலபிள் இஸ் 3. அப்ப பிரிட்ஜிங்ல அந்த பிரிட்ஜிங்க்கு இன்னும் ஒரு எலக்ட்ரான் தேவைதான். ஆனா அது இருக்கிற எலக்ட்ரானை யூட்டிலைஸ் பண்ணிக்கிட்டு போதும். ஸோ அப்போ இந்த ஒரு பிஹெச் 2 உங்களுக்கு 3 எலக்ட்ரான்ஸை கொடுக்கும்.
மொத்தமா இது எவ்வளவு டைம்ஸ் இருக்கு? 2 டைம்ஸ் இருக்கு. அப்ப மல்டிப்ளை பண்ணா 3 2s ஆர் 6 வந்துரும். இப்போ டோட்டலா எவ்வளவு இருக்கு பாருங்க. 20, 30, 36. இப்போ 18 into 2, 36. அப்போ ஓகே, பாண்டிங்கே இல்ல. 0. ஆன்சர் புரிஞ்சப்போ கேன் யூ able to understand? அழகு. பார்க்கலாமா? ஹை நியூக்ளியர் கிளஸ்டர்ஸ். ஸோ இப்போ வரைக்கும் நம்ம பார்த்தது லோ நியூக்ளியர் நியூக்ளியாரிட்டி கார்பனைல் கிளஸ்டர்ஸ். அதுல மெட்டல் மெட்டல் பாண்ட்ஸ் கண்டுபிடிக்கிறது தான் நம்மளுடைய மெயின் ப்ரியாரிட்டி. அண்ட் இந்த இடத்துல நீங்க இந்த Fe2CO9க்கும் அண்ட் CO2C8க்கும் கண்டுபிடிச்சு வச்சிருக்கோம். ஓகே. இது ஹோம்ஒர்க். இதனுடைய ஸ்ட்ரக்சர் வந்து 12th ஸ்டாண்டர்ட் புக்ல இருக்கு. ஓகே. 12th ஸ்டாண்டர்ட் புக்ல இருக்கு, கண்டுபிடிச்சிட்டு வாங்க. அது எய்தர் சிபிஎஸ்சியோ அல்லது வாட் எவர். ஓகே. மெட்ரிகுலேஷனோ. ஓகேவா? ரைட். அடுத்த கண்டென்ட் இல்லைங்க. ஹை நியூக்ளியாரிட்டி. கார்பனைல் கிளஸ்டர்ஸ். ஓகே. ஸோ நம்ம இங்க என்ன சொன்னோம் அப்படின்னா, லைக் இந்த காம்பவுண்ட்ஸ்லாம் வந்து மோர் தென் 4க்கு மேல இருக்கு அப்படின்னா ஆப்வியஸ்லி இதெல்லாம் ஒபே பண்ணும் அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஸோ அங்க 4 கூட இருக்கலாம், 4க்கு மேலேயும் இருக்கலாம். ஓகே. ஸோ அதுதான். 36 ரிப்பீட் பண்ணுங்களா? ஓகே. அப்ப அதுல வந்து ஒரு ட்ரைஃபினைல் பாஸ்பீன் வந்து 3 எலக்ட்ரான் கொடுக்குது. 2 ட்ரைஃபினைல் பாஸ்பீன் இருக்கு இல்லையா? ஓகே. அப்ப 2 ட்ரைஃபினைல் பாஸ்பீன்னா உங்களுக்கு 6 எலக்ட்ரான்ஸ் வந்துரும். ஆமா. நீங்க ஒரு ட்ரைஃபினைல் பாஸ்பீனே 3 எலக்ட்ரான் கொடுக்குதுன்னு தான் நீங்க கன்சிடர் பண்ணணும். ஓகே. முருகன், இந்த சைக்ளோபென்டாடையனைல் அயன் வந்து உங்களுக்கு 5 எலக்ட்ரான் கொடுக்குறது. அது புரியுதா? அண்ட் ஆல்சோ வந்து உங்களுக்கு நிக்கலோட எலக்ட்ரான்ஸ் வந்து போட்டிருக்கேன். இப்போ இது ரெண்டும் புரிஞ்சிருச்சா? உங்களுக்கு எது புரியலப்பா முருகன்? பிபிஹெச் டூ உடைய எலக்ட்ரான் மட்டும்தான் எனக்கு தெரிஞ்சு உங்களுக்கு புரியாம இருந்திருக்கும். லாஸ்டா 36 வந்தது புரியலையா? ஓகே. இதுல ஆட் பண்ணா வந்துரும்லப்பா. இதுல ஓகே. இங்க பாருங்க, 3 2s ஆர் 6. அதான் 6 போட்டிருக்கேன். ஓகே. 10 அப்படியே ஆட் பண்ணுங்க. 10 பிளஸ் 20 30 ஆயிடுது. 30 பிளஸ் 6 36 வந்துருது. ஓகே. அது அந்த 36 எடுத்துட்டு வந்தா டோட்டல் வேலன்ஸ் எலக்ட்ரான நான் போட்டிருக்கேன் இங்க. ஓகே. பிபிஹெச் 3. ஓகே. அப்படி வராது. ஓகே. ஷாலினி, அது உங்க அண்டர்ஸ்டாண்டிங் பாருங்க, கொஞ்சம் மிஸ் அவுட் ஆகுது. நீங்க என்ன கேக்குறீங்க அப்படின்னா, நீங்க போட்டிருக்கிற ஸ்ட்ரக்சர் பாருங்க. பிஹெச் 3ல ஓகே 2 டைம் சொல்றீங்க. இது எப்படி பாசிபிள் வரும்? வராதுல்ல. பாஸ்பரஸ்ல இருக்கிற வேலன்ஸ் எலக்ட்ரானே 5 வேலன்ஸ் எலக்ட்ரான் தான். அப்ப அது இதுல ஒவ்வொரு பாஸ்பின் வந்து ஒரு பாஸ்பரஸ் கூட 3 பாஸ்பின் தான் வர முடியும், அல்லது 3 குரூப் தான் வர முடியும் இல்லையா? பி ஷாலினி, கரெக்ட். அப்ப நீங்க என்ன பண்ண சொல்ல முடியாது. அதுல பிபிஹெச் 3 2 டைம்ஸ் வர சொல்ல முடியும். அப்ப நீங்க என்ன சொல்றீங்கன்னா, பாஸ்பரஸ்ல 6 பென்சின் ரிங் வர மாதிரி சொல்றீங்க. அந்த மாதிரி வராது. ஓகேவா? கேன் யூ அண்டர்ஸ்டாண்ட்? அதே மாதிரி இன்னொரு விஷயம் தெரிஞ்சுக்கணும். இப்ப இது பிரிட்ஜிங்ல வருதுன்னு வச்சுக்கோங்க. ட்ரைஃபினைல் பாஸ்பீனே உங்களுக்கு பிரிட்ஜிங்ல வருதுன்னு வச்சுக்கோங்களேன்.
ட்ரைஃபினைல் பாஸ்பீன்ல இருக்கிற எலக்ட்ரானே எவ்வளவுதான்ப்பா? ரெண்டே ரெண்டு எலக்ட்ரான் தான். அப்ப நீங்க ரெண்டுன்னு தான் சொல்லணும், மூணு சொல்லக்கூடாது. லாஜிக் புரியுதா? இட் இஸ் ஆல் அபவுட் ஹவு மச் யூ ஆர் யூசிங். ஓகே. அதே மாதிரி குளோரின் பிரிட்ஜிங் வந்து நல்லா கவனிங்க. ஓகே, குளோரின் பிரிட்ஜிங் நல்லா கவனிங்க. இப்போ குளோரின் வந்து ஒரு பாண்ட் இருக்கு அப்படின்னா அதுல வந்து ஒரு எலக்ட்ரான் தான் இருக்கும். ஓகே. ஸோ இப்போ மெட்டல் வந்து ஒரு குளோரின் கூட பாண்ட் ஃபார்ம் ஆயிருக்கு. இப்போ இது வரைக்கும் ஓகே. இதுல வந்து உங்களுக்கு ஒரு எலக்ட்ரான் தான் வரும். ஓகே. ஆப்வியஸ்லி இன்னொரு மெட்டல் கூட ஒரு குளோரின் வந்து பாண்ட் ஃபார்ம் பண்ணணும் அப்படின்னா அதுகிட்ட இருக்கக்கூடிய ஒரு லோன் பேரை கொடுத்து தான் பாண்டை ஃபார்ம் பண்ண முடியும். அப்போ மெட்டல் வந்து ரெண்டு கார்பனைல் சாரி ஒரு குளோரின் ரெண்டு மெட்டல் கூட பாண்டிங் பண்ணும்போது த்ரீ எலக்ட்ரான்ஸை கொடுக்கும். இது சின்ன லாஜிக் தான். ஃபர்ஸ்ட் பாண்டிங் வந்து ஹாலஜன்ஸ் பண்ணும்போது சிங்கிள் எலக்ட்ரான் பண்ணது. அடுத்தடுத்து பண்ணும்போது உங்களுக்கு என்ன பிரிட்ஜிங்ல வரும்போது பேராஸ் எலக்ட்ரானை கொடுத்து தான் ஃபார்ம் பண்ண முடியும். கிளியரா? அதுவே வந்து யூ கேன் இமேஜின் தட் இப்போ குளோரின் அகைன் இந்த மாதிரி வருதுன்னு வச்சுக்கலாமே. ஓகே, மெட்டல் வந்து இங்க ஒரு மெட்டல். இப்போ யோசிச்சு பாருங்க. ஃபர்ஸ்ட் ஒரு மெட்டல் மட்டும்தான் சிங்கிள் எலக்ட்ரான். மிச்சம் எல்லா இடத்துலயும் ரெண்டு எலக்ட்ரான் வந்துரும். அப்போ குளோரின் வந்து மூணு இடத்துல வந்துருச்சு அப்படின்னா தேர் வில் பி ஃபைவ் எலக்ட்ரான்ஸ். ஓகே, வைல் ஆன் த பிரிட்ஜிங் வித் த மெட்டல்ஸ். ஷாலினி, த்ரீ எலக்ட்ரான் டோனார் வராதுமா. இப்பதாங்க நான் தெளிவா சொன்னேன். பிரிட்ஜிங்ல பாத்தீங்க அப்படின்னா த்ரீ எலக்ட்ரான்ஸ் வராது. ஓகே. அதுகிட்ட இருக்கிறதே ரெண்டு எலக்ட்ரான் தான்ப்பா. ஓகே. அப்ப இன்னொரு எலக்ட்ரானுக்கு அது எங்கப்பா போகும்? ரெண்டு எலக்ட்ரான் தான். பிபிஹெச்3 பிரிட்ஜிங்ல வந்தாலும் சரி, பிரிட்ஜிங்ல வரலனாலும் சரி. ஓகே. அது ரெண்டு எலக்ட்ரான் டோனார் தான். இங்க நம்ம போட்டிருக்கிறது பிபிஹெச்2. ரெண்டே ரெண்டு பென்சின் தான். அதனால அதுகிட்ட மூணு எலக்ட்ரான் இருக்கு. சரி, இன்னொன்னு கூட கவனிங்களேன். ஓகே. இப்போ ஒருவேளை உங்களுக்கு பாஸ்பரஸ் கூட ஒரே ஒரு பென்சின் மட்டும் இருக்குன்னு வச்சுக்கோங்க. அப்ப அதனுடைய வேலன்ஸ் எலக்ட்ரான் எவ்வளவு இருக்கும்? நாலு எலக்ட்ரான் இருக்குமா? எல்லாருக்கும் இந்த லாஜிக் புரியுதா பாருங்க. எல்லாரும் லாஜிக்ல மிஸ் அவுட் ஆகுறீங்க. புரிஞ்சு படிங்க தயவு செஞ்சு. ஓகே. ஸோ இப்போ பாஸ்பரஸ்ல மொத்தம் எத்தனை எலக்ட்ரான் இருக்கும்? அஞ்சு எலக்ட்ரான் இருக்கும். அதுல ஒரு பாஸ்பீன் மட்டும் தான் இருக்கு. அப்புறம் இதுல வந்து வேலன்ஸ் எலக்ட்ரான் நீங்க பாத்தீங்கன்னா ஃபோர் எலக்ட்ரான்ஸ் இருக்கும். நார்மலா இது பிரிட்ஜிங்ல இல்லாம இருக்கும்போது மெட்டல் கூட ரெண்டு எலக்ட்ரானை கொடுத்துருக்குமா? இப்ப இன்னொரு மெட்டல் கூட ஃபார்ம் பண்றதுக்கு என்ன பண்ணும்? திரும்ப வந்து ஒரு மெட்டல் கூட பண்ணுச்சுன்னா அஃப்கோர்ஸ் இங்க அவைலபிள் எத்தனை எலக்ட்ரான்? ரெண்டு. அதனால மொத்தமா வந்து பார்க்கும்போது இது நாலு எலக்ட்ரானை கொடுத்துருக்கு. பிரிட்ஜிங்ல இருக்கு அப்படின்னு. ஓகே. ஸோ அங்க எவ்வளவு எலக்ட்ரான் அவைலபிளா இருக்குன்னு பார்க்கணும். ஒரு பாண்டிங்க்கு அதிகபட்ச எலக்ட்ரான் எவ்வளவு தேவை? ரெண்டு எலக்ட்ரான் தேவை. புரியுதாப்பா? ம். அவ்வளவுதானே? எல்லாருக்கும் புரியுதாப்பா? இப்போ இவ்வளவு தூரம் சொல்லி கொடுத்துருக்கீங்க. அதனால இது இது எல்லாம் கவர் ஆகுற மாதிரி தான் உங்களுக்கு கொஸ்டின்ஸ் வரும். ஓகே. கொஸ்டின் சால்வ் பண்றதுக்கு முன்னாடி வீடியோவை ஒரு முறை பார்க்கறதுன்னா பார்த்துட்டு கூட நீங்க இது பண்ணுங்க. ஓகே. ஸோ இங்க வந்து மெட்டல்ஸ் மெட்டல் ஆட்டம்ஸ் வந்து எவ்வளவு இருக்கலாம்? மோர் தென் ஃபோர். ஓகே. அதாவது ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென். இப்போ ஃபோர் இருக்கிறது அங்கேயும் வைக்கலாம், இங்கேயும் வைக்கலாம். சார் என்ன ரெண்டு இடத்துல கொடுத்துருக்கீங்க அப்படின்னு நினைக்காதீங்க. அங்கேயும் வைக்கலாம், இங்கேயும் வைக்கலாம். என்னன்னா மேல நம்ம கால்குலேட் பண்ணது எல்லாமே வந்து ஜஸ்ட் வி ஹேட் மெட்டல் மெட்டல் பாண்ட்ஸ் மட்டும்தான் நம்ம பார்த்தது. இங்க வந்து என்ன பார்க்க போறோம் அப்படின்னா we are going to discuss about the structure. We are going to discuss about the structure. ஓகே. ஸோ அதுதான் இங்க இம்பார்ட்டன்ட். ஓகே. சரி, எல்லாரும் நல்லா கவனிச்சுக்கோங்க. இங்க நம்ம இதுல இருந்து தான் லாஸ்டா வந்து கொஸ்டின் கேட்டாங்க. எத்தனை பேர் கரெக்டா எழுதுனீங்கன்னு தெரியல. சரி பாருங்க. இங்க வந்து நம்ம என்ன டிட்டர்மின் பண்ண போறோம் அப்படின்னா அந்த மொத்தமா வந்து டோட்டல் வேலன்ஸ் எலக்ட்ரானை வச்சு பார்க்கும்போது அதுல ஸ்கெலிட்டல் எலக்ட்ரான் எவ்வளவு இருக்கு அப்படிங்கறத நம்ம கண்டுபிடிப்போம்.
ஓகே. டோட்டல் வேலன்ஸ் எலக்ட்ரான் தான். டோட்டல் வேலன்ஸ் எலக்ட்ரான் தான் நீங்க ஸ்கெலிட்டல்னு சொல்றீங்க. அத வச்சு தான் நம்ம ஸ்கெலிட்டல் கண்டுபிடிப்போம். அத வச்சு தான் அந்த ஸ்ட்ரக்சர் வந்து எப்படி கன்டைன் ஆயிருக்கு. ஏன்னா, ஜஸ்ட் வந்து 2, 2 எலக்ட்ரான் இப்ப 86 இருக்கிறதுலயே ஆக்டாஹெட்ரலும் வரலாம், ஸ்கொயர் ஆன்டி பிரிசம் வரலாம். இந்த மாதிரி நெறைய ஸ்ட்ரக்சர்ஸ் இருக்கு இதுக்கு பின்னாடி. ஓகே. ஸோ அதே மாதிரி உங்களுக்கு 4 கோஆர்டினேஷன் வரும்போது சொல்லியிருந்தேன். என்னது வரும்? டெட்ராஹெட்ரல் வரலாம், ஸ்கொயர் பிளானர் வரலாம். ஓகே. அதே மாதிரி பட்டர்ஃப்ளை ஸ்ட்ரக்சர் வரலாம். அப்ப இந்த மாதிரி இதெல்லாம் யாரு இதுல எந்த ஸ்ட்ரக்சர் அடாப்ட் பண்ணணும்னு யாரு டிசைட் பண்றாங்க அப்படின்னா, நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் தான் டிசைட் பண்ணுது. அந்த டோட்டலா வேலன்ஸ் எலக்ட்ரானை கால்குலேட் பண்ணும்போது எவ்வளவு எலக்ட்ரான்ஸ் இருக்கோ அதை பொறுத்து தான் அந்த ஸ்ட்ரக்சர் அடாப்ட் ஆகுது. ஓகே. சோ இதுதான் கண்டென்ட். அப்போ இங்க நம்ம படிக்கிறது முழுக்க முழுக்க ஸ்ட்ரக்சரை பத்தி தான் படிக்கிறோம். ஓகே. எழுதிங்க. ஹியர் கேன் பி டிட்டர்மைன் ஸ்ட்ரக்சர் பை skeletal electron pair. லாஸ்ட் டைம் வந்து கொஸ்டின் வந்து இப்படிதானே கேட்டாங்க. skeletal or framework electron count with the help of words rule. இவரை கண்டிப்பா நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. இவரை கேள்விப்படாம இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. இவர் என்ன ரூல் சொல்றாரு? முதல்ல வந்து டோட்டல் வேலன்ஸ் எலக்ட்ரானை நீங்க கால்குலேட் பண்ணிடலாம். அப்படிதானப்பா? ஓகே. சோ முதல்ல என்ன பண்ணிருங்க அப்படின்னா, டோட்டல் வேலன்ஸ் எலக்ட்ரானை கவுண்ட் பண்ணி வச்சுக்கோங்க. ரெண்டாவது என்ன பண்ணணும்னா, நீங்க ஒருவேளை இண்டஸ்ட்ரியல் ஆட்டம்ஸ் மாதிரி, அதாவது குட்டி குட்டி ஆட்டம்ஸ் எல்லாம் வரும். லைக் கார்பன், நைட்ரஜன், நைட்ரஜன், பாஸ்பரஸ், போரான், இந்த மாதிரி எலிமெண்ட்ஸ் வந்து உள்ள வரும்போது, பி பிளாக் எலிமெண்ட்ஸ் இதெல்லாம் உள்ள வருது அப்படின்னா, அப்ப அதனுடைய வேலன்ஸ் எலக்ட்ரானையுமே சேர்த்து நீங்க ஆட் பண்ற மாதிரி வரும். ஓகே. ஸோ ஆட் டு டோட்டல் வேலன்ஸ் எலக்ட்ரான். ஓகே. யார் கூட? வேலன்ஸ் எலக்ட்ரான் ஆஃப் ஓகே இன்டர்ஸ்டீஷியல் ஆட்டம். இன்டர்ஸ்டீஷியல் ஆட்டம். லைக் எந்த மாதிரி? இப்போ ஹைட்ரஜனுக்கு 1, கார்பனுக்கு 4 வந்துருமா? இதே நீங்க நைட்ரஜன் எடுத்தா எவ்வளவு வரும்? இப்பதான் பார்த்தோம் 5. இப்ப இதுல நீங்க பாஸ்பரஸ் கேட்டாலையும் 5 தான். போரான் கேட்டா எவ்வளவு வந்துரும்? 3 வந்துரும். சோ இந்த மாதிரி நமக்கு என்ன குடுக்குறாங்களோ அதை நம்ம அதனுடைய வேலன்ஸ் எலக்ட்ரானை கவுண்ட் பண்ணி போட்டுற வேண்டியதுதான். அடுத்ததான் நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த ஸ்கெலிட்டல் பேரை கண்டுபிடிக்கணும். அதுக்கு ஃபார்முலா இருக்கு. சரி. பாத்துடலாமா? ஸ்கெலிட்டல் பேர் அப்படிங்கிறது என்னன்னா, so which is S skeletal electron framework or total valence electron minus 12 into n divided by 2. ஓகே. இது எழுதிங்க. இதனுடைய ரிசல்ட்ல உங்களுக்கு எஸ்ன்னு வரும் பாருங்க. எஸ்னுடைய ரிசல்ட்ல 1ன்னு வருதுன்னு வச்சுக்கோங்களேன். அதை நீங்க வந்து எடுத்து n கூட கம்பேர் பண்ணணும். ஓகே. எஸ் ஓட வேல்யூ என்ன வருதோ அதை n கூட கம்பேர் பண்ணணும். அப்படி கம்பேர் பண்ணும்போது ஓகே உங்களுக்கு n மைனஸ்ல 1 வருது. அதாவது கொடுத்திருக்கிற மெட்டலை விட உங்களுக்கு வேல்யூ வந்து கம்மியா வருது அப்படின்னா அதுக்கு பேர் வந்து சூப்பர் க்ளோசம். ஓகே. அதே வந்து என்னன்னு வருதுன்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கு பேரு ஹைப்பர் க்ளோஸ். இஃப் இட் இஸ் n plus 1, இட்ஸ் ஜஸ்ட் அ க்ளோஸ். n plus 2 அப்படின்னா நிடோ. n plus 3 ஆர்கான். n plus 4 will be hypo. n plus 5 clad. இதுல nங்கிறது என்னது சார்? நம்பர் ஆஃப் மெட்டல் ஆட்.
ஓகே அப்போ ஒவ்வொரு எக்ஸாம்பிளா பார்க்கலாமா? எழுதிட்டீங்களா? இப்ப என்னன்னா இந்த எஸ் இருக்கு பாருங்க. ஓகே, அதுதான் உங்களுடைய ஸ்கெலிட்டல் எலக்ட்ரான் பேர். உங்களுக்கு ஸ்கெலிட்டல் எலக்ட்ரான் பேர்னு கொஸ்டின் கேட்கும்போது நீங்க அதை தான் எழுதணும். ஓகே, ஹைப்பர். சூப்பர் க்ளோஸ். ஓகே, KLADO, கிளாடோ, மாரியம்மாள். ஓகே. கோர்ஸ் அதுக்கும் சேர்ந்து தான் வரும். நம்ம அது தனியா நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். இது நான்கு இருக்குனதா இல்ல யாருக்கு இருக்குனது? எழுதிக்கிட்டீங்களா? ஃபார்முலாவை பார்த்துட்டீங்களா? எக்ஸாம்பிள்ஸ் போட ஆரம்பிக்கலாமா? சரி. இப்போ நல்லா கவனிங்க. லாஸ்ட் டைம் விட கொஞ்சம் இன்ஃபர்மேஷன்ஸ் கொஞ்சம் அதிகமா தரேன். அதனால கொஞ்சம் கவனிங்க. ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் வி ஆர் கோயிங் டு டேக் ரோடியம் 6 டைம்ஸ். இது இந்த எழுதுற சைஸ் தெரியுதாப்பா உங்களுக்கு? ஓகே, 12. ஓகே, ஸோ இதனுடைய டோட்டல் வேலன்ஸ் எலக்ட்ரான் நம்ம கண்டுபிடிக்கணும் இல்லையா? ஸோ அதுக்கு முன்னாடி ஃபார்முலா என்னப்பா? வாட் இஸ் த ஃபார்முலா ஆக்சுவலி? Skeletal electron pair is equal to total valence electron minus 12 into n divided by 2. ஓகே, ஸோ இங்க n அப்படிங்கிறது நம்பர் ஆஃப் மெட்டல் ஆட்டம்ஸ் படிச்சோமா? ஸோ 6ன்னு வந்துடும். டோட்டல் வேலன்ஸ் எலக்ட்ரானை எப்படி கண்டுபிடிக்கிறது? ஸோ ரோடியம் கண்டுபிடிங்க. ரோடியம் வந்து 6 டைம்ஸ் நமக்கு இருக்கும். ஸோ விச் இஸ் 6. ஓகே, அடுத்தது வந்து CO உங்களுக்கு எவ்வளவு வந்துருது? 12 வந்துருது. ரைட்டா? இப்போ இதை நீங்க மல்டிப்ளை பண்ணுங்க. 6 இன்ட்டு ரோடியம் யாருக்கு கீழே வரும்பா? கொபால்ட், ரோடியம், இரிடியம் இல்லையா? ஸோ அப்போ 3d7 4s2 9 எலக்ட்ரான்ஸ் இருக்குமா? ரோடியம், கொபால்ட், ஓகே, இரிடியம் இவங்களுக்கெல்லாம் டில 7, எஸ்ல 2, மொத்தமா 9 எலக்ட்ரான்ஸ். ஓகே, அப்போ எவ்வளவு? ஒரு 54 வந்துருமா? அடுத்தது 12 கார்பனைல்ஸ் இருக்கு. அப்போ சாரி 2 வந்துருமா? இப்போ 24, isn't it? 24. ஸோ மொத்தமா எவ்வளவு இருக்கு பாருங்க. வெயிட் பண்ணுங்கப்பா. ஓகே ஓகே, இங்க இத 16 மாத்திக்கங்க. சாரி, 16 வந்துச்சுன்னா அங்க லாகிங் இருந்துரும், ஃபிராக்ஷன்ல வந்துரும். ஓகே, யூ கேன் ஹேவ் 16. 16 அப்படிங்கிறப்போ 16 2 32 வந்துரும் இல்லையா? சாரி, 16 இன்டு 2 32. அது மாத்திக்கங்க, அவசியம் மாத்திக்கங்க. 32. 4 2 6 5 3 8 86 வருது. ஓகே, டோட்டல் வேலன்ஸ் எலக்ட்ரான் இஸ் 86 மைனஸ் 12 இன்டு என்னோட வேல்யூ இங்க ரோடியம் 6 டைம்ஸ் இருக்கு, டிவைடட் பை 2. ஓகே, 60 பிளஸ் 12 72. அப்போ 86 மைனஸ் 72 டிவைடட் பை 2 எவ்வளவு வருது பாருங்க. 16ல ஓகே, அப்போ கிட்டத்தட்ட வந்து ஒரு 14 கிட்ட வருதா? ரைட்? ஸோ 14 divided by 2 you will get 7. நல்லா கவனிங்கப்பா, இதுதான் வந்து ஸ்கெலிட்டல் எலக்ட்ரான் பேர். எலக்ட்ரான் பேர் நம்ம கிட்ட இருக்கக்கூடிய மெட்டல் என்னப்பா? நம்ம கிட்ட மெட்டல் என்னப்பா? ரோடியம் இருக்கு. ரோடியம் n is equal to எவ்வளவுப்பா? ஆக்சுவலா 6. ஸ்கெலிட்டல் எலக்ட்ரான் பேர் வந்து எவ்வளவுப்பா வந்திருக்கு? 7. எவ்வளவுப்பா டிஃபரன்ஸ்? அப்போ n பிளஸ் 1 வருமா? கரெக்டா? n பிளஸ் 1 வருமா? n பிளஸ் 1னா என்னப்பா ஸ்ட்ரக்சர்? க்ளோசோவா? n பிளஸ் 1னா க்ளோசோவா? நல்லா கவனிங்க. இந்த மாதிரி ஒரு n பிளஸ் 1 வந்து ஓகே உங்களுக்கு க்ளோசோ ஸ்ட்ரக்சர் மாதிரி வருதுன்னு வச்சுக்கோங்களேன். க்ளோசோல இதை நீங்க எப்படி பிரிக்கலாம்? இது வந்து 6 எலக்ட்ரான்ஸ் வந்து அதாவது இந்த எண்ணுங்கிறது 6,
இங்க +1 போடும்போது தான் உங்களுக்கு டோட்டல் வேலன்ஸ் எலக்ட்ரான், சாரி, டோட்டல் ஸ்கெலிட்டல் எலக்ட்ரான் வந்து 7 வருது. ஓகே, இப்போ இதுல உங்களுக்கு ஃப்ரேம் ஒர்க்னு கொஸ்டின் கேக்குறாங்க. ஓகே, ஃப்ரேம் ஒர்க்னு கேக்குறாங்க அப்படின்னா, ஃப்ரேம் ஒர்க் வந்து லைக் க்ளோஸும் இருக்கு. நீங்க அங்க வந்தது க்ளோஸ்னு எழுதிக்கோங்க. மெட்டல்ஸ் வந்து 6 டைம்ஸ் இருந்தது. அப்போ 6 வெர்டெக்ஸ் பாலிஹெட்ரன். சோ இந்த 6 வெர்டெக்ஸ் இருக்கக்கூடிய பாலிஹெட்ரன்னா ஒண்ணும் இல்ல, அதுக்கு பேரு ஆக்டாஹெட்ரன். எழுதுறப்ப இன்னும் போக போக தான் புரியும். ஓகே, சோ இதுல வந்து 6 வெர்டெக்ஸ் இருக்கு. ஓகே, அதாவது முழுசா எல்லா மெட்டலுமே வந்து ஒன்னோட ஒண்ணு கனெக்ட் ஆகி ஒரு க்ளோஸ்டு சிஸ்டம்ல இருக்கு அப்படின்னு அர்த்தம். 6 க்ளோஸோ வெர்டெக்ஸ் அப்படின்னா 6 மெட்டலும் நல்ல, இது வந்து ஒரு ஃபுல் கியூபிக் மாதிரி பார்க்கறதுக்கு இருக்கும். ஓகே. ஓகே, ஸோ அடுத்தடுத்த எக்ஸாம்பிள்ஸ் நம்ம பார்க்கும்போது இன்னும் கிளாரிட்டி கிடைக்கும். பார்க்கலாமா? இதுதான் இப்ப நம்ம எழுத போற இந்த காம்பவுண்ட் வந்து ஆஸ்மியம் 5 டைம்ஸ், கார்பனைல் 16 டைம்ஸ். இதுல தான் நம்பர் ஆஃப் ஸ்கெலிட்டல் எலக்ட்ரான் பேர் எவ்வளவு இருக்கும் அப்படின்னு சொல்லி பிஜிடிஆர்பி 2025ல கேட்டிருந்தாங்க. ஓகே, ஸோ நம்ம டைரக்டா இப்போ இதுக்கு போயிடலாம். என்ன இப்போ ஃபார்முலா வரும்? டோட்டல் வேலன்ஸ் எலக்ட்ரான் மைனஸ் 12 இன்டூ n டிவைட் பை 2. நம்பர் ஆஃப் எலக்ட்ரான், சாரி, நம்பர் ஆஃப் மெட்டல் வந்து பாத்தீங்கன்னா 5. டோட்டல் வேலன்ஸ் எலக்ட்ரான் கண்டுபிடிக்கணும். ஆஸ்மியம் வந்து உங்களுக்கு 5 டைம்ஸ் இருக்கு இல்லையா? ஸோ இப்போ 5 இன்ட்டு ஆஸ்மியம் யாருக்கு கீழே வரும்? அயன், ருத்தீனியம், ஆஸ்மியம், விச் இஸ் 3Dல 6, 4sல 2, மொத்தம் 8 எலக்ட்ரானா? 8 5 40. அடுத்தது போடுங்க. CO வந்து 16 டைம்ஸ் இருக்கு. ஸோ யூ வில் கெட் 32. 16 இன்டூ 2 32. அப்போ 72 வந்துருச்சா? அப்போ 72 மைனஸ், கரெக்டா இருக்கா? ஓகே, இதனுடைய வேல்யூ எவ்வளவுப்பா? 12 இன்ட்டு 5 எவ்வளவுப்பா? 60 வந்துருமா? இப்போ 72 மைனஸ் 60 divided by 2, which means 12 divided by 2, 6. அவ்வளவுதானே? கண்டுபிடிச்சிட்டீங்களா? வெரி குட். ஸோ நீங்க இப்போ நீங்க நல்லா ஒரு விஷயத்த கவனிக்கணும். ஓகே, நீங்க ஆஸ்மியம் வந்து 5 மெட்டல் இருக்கிறதா அங்க கொஸ்டின்லயே கொடுத்துருக்கு. இப்போ நம்பர் ஆஃப் ஸ்கெலிட்டல் எலக்ட்ரான் பேர்னு உங்களுக்கு டைரக்டா கொஸ்டின் கேட்டாங்கன்னா நீங்க இந்த 6ன்னு ஆன்சர் மார்க் பண்ணிட்டு போயிடலாம். நம்பர் ஆஃப் ஸ்கெலிட்டல் எலக்ட்ரான் பேர் லாஸ்ட் டைம் கேட்டதும் அதேதான். ஆனா அதனுடைய ஃப்ரேம் ஒர்க்னு கேட்கும்போது தான் நீங்க கொஞ்சம் ஜாஸ்தி, கொஞ்சம் இதா இருக்கணும். என்னன்னா இப்போ இதுல மெட்டல், நம்பர் ஆஃப் மெட்டல் இஸ் ஈக்குவல் டு 5. உங்களுக்கு வந்த ஆன்சர் என்னது? 6. அப்ப n+1 வந்துருமா? விச் இஸ் க்ளோசோ. க்ளோசோல உங்களுக்கு எவ்வளவு மெட்டல் ஆட்டம்ஸ் இருக்கு? 5 மெட்டல் ஆட்டம்ஸ். அப்போ க்ளோசோல 5 மெட்டல் அப்படிங்கிறதுனால 5 வெர்டெக்ஸ். மேல 6 இருந்தது, அதனால 6 வெர்டெக்ஸ்னு எழுதணும். அப்போ எல்லா பக்கமும் க்ளோஸ் ஆகி இருக்கும் அப்படின்னு அர்த்தம். இப்போ ஒரு 5 இடம் வந்து உங்களுக்கு க்ளோஸ் ஆகி வருது அப்படின்னா அந்த ஸ்ட்ரக்சர் பேரு ட்ரைகோனல் பைபிரமிட். இன்னொரு விஷயம் நீங்க தெளிவா கவனிச்சுக்கணும். எங்கெல்லாம் க்ளோஸோ வருதோ அங்க மட்டும்தான் நம்ம இந்த மாதிரி சொல்ல முடியும். ஓகேவா? நிடோ வரும்போது வெர்டெக்ஸ்ல ஒரு ஆக்சிஸை ரிமூவ் பண்ணிட்டோம், அதாவது ஒரு வெர்டெக்ஸை ரிமூவ் பண்ணிட்டோம் அப்படின்னு அர்த்தம். ஆர்க்னா வரும்போது 2 வெர்டெக்ஸை ரிமூவ் பண்ணிட்டோம் அப்படின்னு அர்த்தம். உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். நான் பார்த்தது ரெண்டுமே வந்து க்ளோஸ் ஸ்ட்ரக்சர்ஸ். புரிஞ்சுதாப்பா? அடுத்தது எழுதி வேணா நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். இந்த கண்டென்ட் உங்களுக்கு புரிஞ்சுதுங்களா? இப்போ சிம்பிளா எழுதிங்க. ஆஸ்மியம் 5 டைம்ஸ், கார்பன் அண்ட்
சி கார்பனைல் வந்து 15 டைம்ஸ் இருக்கு. கால்குலேட் பண்ணலாமா? ஸோ வாட் இஸ் த ஃபார்முலா? இனியா, எத்தனை மெட்டலுமா இருக்கு இனியா? மெட்டல் எத்தனை? 5 இருக்கு. உங்களுக்கு வந்த ஆன்சர் ஸ்கெலிட்டல் எலக்ட்ரான் பேர் எவ்வளவுப்பா? ஒன்னு. ஆறா? டிஃபரன்ஸ் எவ்வளவுப்பா? +1. அதுதான் n+1. இனியாவுக்கு புரிஞ்சதா? ஓகே. டோட்டல் பேலன்ஸ் எலக்ட்ரான் எழுதுங்க. ஃபார்முலாவை நானே எழுதி போடுறேன். ஓகே, அதனால நீங்களும் எழுதி ஒர்க் அவுட். டோட்டல் பேலன்ஸ் எலக்ட்ரான் -12 இன்டூ n டிவைடட் பை 2. ஓகே. என்னுடைய வேல்யூ இங்க எவ்வளவுப்பா? 5. கரெக்டா? அடுத்தது டோட்டல் பேலன்ஸ் எலக்ட்ரானை கால்குலேட் பண்ணுங்க. எப்படி கால்குலேட் பண்ணலாம்? ஆஸ்மியம் எத்தனை டைம்? 5 டைம். 8 5 40 வந்துருமா? மேல இப்பதான் போட்டோம். கார்பனுக்கு நான் எவ்வளவு எலக்ட்ரான்ஸை இங்க கொடுக்கணும்? How many electrons must be I write? 4 electrons. அதனுடைய வேலன்ஸ் எலக்ட்ரான் தான் நம்ம எழுதணும் இல்லையா பிரியதர்ஷினி? ஓகே. பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்கேன் பாருங்க. ஓகே, ஒரு முறை வேணா பாருங்க. இந்த ரெண்டாவது பாயிண்ட்ல ரோமன் லெட்டர் 2 பாருங்களேன். ஓகே தானப்பா? சரியா பார்க்காதவங்க ஒரு முறை பார்த்துக்கோங்க. ஸோ வேலன்ஸ் எலக்ட்ரான் தான் எழுதணும். சரியா? சல்ஃபருக்கு வேலன்ஸ் எலக்ட்ரான் எவ்வளவுப்பா? சல்ஃபருக்கு வேலன்ஸ் எலக்ட்ரான் எஸ் 6. வெரி குட். இப்போ இதுல கார்பனுக்கு வந்து நான் 4ன்னு சப்ஸ்டிட் பண்ணிடுறேன். ஓகே. அண்ட் கார்பனைல் குரூப் வந்து உங்களுக்கு எத்தனை டைம்ஸ் இருக்கு? 15 டைம்ஸ் இருக்கு. அப்போ 13 வந்துருமா? 30 70 74. அவ்வளவுதான். ஓகே. 74 -12 இன்டூ என்னுடைய வேல்யூ என்னப்பா? 5 டிவைடட் பை 2 எவ்வளவு வந்துடும்? 74 -12 5 60 டிவைடட் பை 2. ஸோ 14 டிவைடட் பை 2 இஸ் 7. உங்களுக்கு என்னோட வேல்யூ என்னப்பா? என்னோட வேல்யூ 5. டிஃபரன்ஸ் எவ்வளவுப்பா? டிஃபரன்ஸ் எவ்வளவுப்பா? +2. அப்ப என்னப்பா? n+2 அப்பா? n+2னா என்ன பார்த்தோம்? நிடோவா? n+2னா நிடோவா? இப்பதான் நீங்க தெளிவா கவனிக்கணும். இப்போ உங்களுக்கு ஸ்கெலிட்டல் எலக்ட்ரான் பேர்னா நீங்க எதை சொல்லிடுவீங்க? 7 வந்து ஸ்கெலிட்டல் எலக்ட்ரான் பேர்னு சொல்லிடுவீங்க. ஆமா தானப்பா? கரெக்டா? டோட்டல் வேலன்ஸ் எலக்ட்ரானை கண்டுபிடிக்க சொன்னாலே நீங்க அழகா கண்டுபிடிச்சிருவீங்க. மெட்டல் கிளஸ்டரோட ஃப்ரேம் ஒர்க்கை சொல்லுங்க, இல்ல ஸ்கெலிட்டல் ஸ்ட்ரக்சரை சொல்லுங்க அப்படின்னா இப்பதான் நீங்க தெளிவா ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கலாம். இங்க ஆக்சுவலா 5 மெட்டல் இருந்தது. ஆமா தானே? 5 மெட்டல் இருக்கு. ஆனா நமக்கு வந்து உம், எவ்வளவு வந்திருக்கு? n+2 இருக்கு. n+2 அப்படிங்கிறப்போ ஓகே, 2 வெர்டெக்ஸ காணுமா? ஆக்சுவலா இதுல எவ்வளவு இருந்திருக்கணும்? 5 மெட்டல் அப்படின்னா 5 க்ளோஸும் வந்திருக்கணும். 5 க்ளோஸே இல்ல. கரெக்ட்? கேன் யூ ஏபிள் டு அண்டர்ஸ்டாண்ட்? தேர் இஸ் நோ 5 க்ளோஸ். எழுதிங்க. நிடோ காம்பவுண்ட் அப்படிங்கிறது எதுல இருந்து கொண்டு வரப்பட்டது அப்படின்னா ஓகே, ஒரு ஒரு வெர்டெக்ஸ் வந்து அதுல காணாம போயிடும். ஆக்டாஹெட்ரன்ல இருந்து, ஆக்டாஹெட்ரன் அப்படிங்கிறது 6, அதுல இருந்து ஒரு இது காணும். க்ளோஸோனா உங்களுக்கு எல்லாமே இருக்கும். நிடோனா ஒண்ணு கம்மியா இருக்கும். ஆமாவா? அதனாலதான் ஒண்ணு கம்மியா இருக்கு அப்படின்னு எழுதியிருக்கோம். அடுத்தது உங்களுக்கு ஆர்கனோனா எத்தனை கம்மியா இருக்கும்? எத்தனை வெர்டெக்ஸ் ரிமூவ் பண்ணியிருப்பாங்க?
இஃப் இருக்கணும் அப்படின்னா பாருங்க, க்ளோஸ்ல ஜீரோவா, நிடோல ஒன்னா, அப்ப ஆர்கனோல ஆப்வியஸ்லி ரெண்டு இல்ல. கரெக்டாப்பா? இன்னும் ஒரு எக்ஸாம்பிள் தட்டுமா? போட்டுட்டு சொல்றீங்களா? எக்ஸாம்பிள் நம்பர் 4. Fe4n CO12, மேல வந்து மைனஸ் இருக்கு. இதை நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, என்னென்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஸ்கெலிட்டல் எலக்ட்ரான் பேர் கண்டுபிடிக்கணும் ஒண்ணு. அதனுடைய ஸ்ட்ரக்சர் என்ன வரும் ஃபார்முலா யூஸ் பண்ணி அப்படின்னு சொல்லுங்க. ஓகே. ஸ்ட்ரக்சர் பேர் தான் நிடோ. ஸ்ட்ரக்சர் பேர் தான் நிடோ. ஓகே. ஃப்ரேம் ஒர்க் தான் வந்து, இப்ப நீங்க எல்லாரும் ஒரு நிமிஷம் கவனிங்களேன். க்ளோஸோ சொல்லும் போது உங்களுக்கு எல்லா பக்கமும் க்ளோஸ் ஆயிருக்கும். க்ளோஸோ அப்படிங்கிறது என்னன்னா எல்லா வெர்டெக்ஸும் க்ளோஸ் ஆயிருக்கும். சே ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு அஞ்சுமே இருக்கு அப்படின்னா, ஸோ இங்க ஒரு மெட்டல் இருக்கு அப்படின்னா அஞ்சுன்னா என்ன அர்த்தம்? ஓகே, ட்ரைகோனல் பை பிரமிடல்னு பார்த்தோமா? ட்ரைகோனல் பை பிரமிடல் பார்த்தோமா? ஓகே. ஸோ அப்போ இந்த மாதிரி உங்களுக்கு கனெக்ட் ஆயிருக்கும். ட்ரைகோனல் பை பிரமிடல்ல கனெக்ட் ஆயிருக்கு. இங்க நடுவில் CO இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இதுல இது இது எல்லாமே வந்து க்ளோஸ் ஆயிருக்கிறது அப்படிங்கிறது, இதுதான் க்ளோஸ் ஆயிருக்கிறது. எல்லா பக்கமும் க்ளோஸ் ஆயிருக்கு. இப்போ நீங்க என்ன பண்ணிடுறீங்க, ஒரு வெர்டெக்ஸ் ரிமூவ் பண்றாங்க அப்படின்னா, இந்த மாதிரி ஒரு வெர்டெக்ஸ் நான் ஒரு பாண்டிங் எடுத்துட்டேன் அப்படின்னா அதைத்தான் நீங்க நிடோன்னு படிக்கிறீங்க. ஓகேவா? இப்போ ரெண்டு எடுத்து விட்டுட்டேன் அப்படின்னா அதுதான் வந்து ஆர்கனோன்னு படிக்கிறீங்க. கேன் யூ ஏபிள் டு அண்டர்ஸ்டாண்ட்? ஓகே. இப்போ நம்ம பேசுறது வந்து எத்தனை மெட்டல் இருக்கிறதுல, அஞ்சு மெட்டல் இருக்கிறதுல பத்தி பேசிக்கிட்டு இருக்கோம். கேன் யூ ஏபிள் டு அண்டர்ஸ்டாண்ட்? இதே வந்து ஆக்டாஹெட்ரான் அப்படின்னா உங்களுக்கு மெட்டல்ஸ் வந்து எவ்வளவு வந்துரும்? ஆறு மெட்டல் வந்துருமா? ஓகே. இப்போ ஆறுங்கிறப்ப என்ன வந்துரும் உங்களுக்கு? ஸ்கொயர்ல வந்து நாலு. ஓகே, மேல ஒண்ணு கீழே ஒண்ணு. இங்க மெட்டல் இருக்க போது, மெட்டல் இருக்க போது, மெட்டல் இருக்க போது, மெட்டல் இருக்க போது, மெட்டல் இருக்க போது. அப்கோர்ஸ் நடுவுல வந்து வேற ஒரு ஆர்கனைல் அந்த மாதிரி ஏதாவது ஒண்ணு இருக்கும். ஓகே. ஸோ இப்போ இந்த மாதிரி மெட்டல்ஸ் வந்து கனெக்ட் ஆயிருக்கும் போது, ஓகே, இப்போ மேல இருக்கிற மெட்டல் கூட இந்த ஸ்கொயர்ல இருக்கிற நாலுமே கனெக்ட் ஆயிடுச்சுன்னா இங்க நாலு ஃபேஸ் தெரியுமா? அதே மாதிரி இங்க கனெக்ட் பண்ணுங்க. கனெக்ட் பண்ணீங்கன்னா கீழே வந்து ஒரு நாலு ஃபேஸ் தெரியுமா? அப்ப எட்டு வந்துருமா? எட்டு ஃபேஸ் வருதா? இந்த எட்டு ஃபேஸும் இருக்கிறது தான் உங்களுக்கு க்ளோஸோ. க்ளோஸோ வித் சிக்ஸ் மெட்டல் அட்டம்ஸ். ஓகே. இந்த ஃப்ரேம் ஒர்க் எப்படி வேணும்னாலே மாறலாம். இப்போ உங்ககிட்ட வந்து ஒரு அஞ்சு மெட்டல் தான் இருக்கு அப்படின்னா, இப்ப இதுல இதுல வந்து ஒரு இதுக்கு எடுத்துறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ உங்களுக்கு ஒரு மெட்டலை காணும். அப்ப இந்த பாண்டிங்கே இல்லாம போயிடும். ஸோ அப்போ இந்த மாதிரி உங்களுக்கு அங்க ஒரு குறை இருக்கிற மாதிரி ஒரு வெர்டெக்ஸே காணாம போயிடும். புரியுதா நான் சொல்றது? ஓகே. இந்த மாதிரி நிறைய இருக்கு. அதனால இது 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 போதும்னு நினைக்கிறேன். ஓகே. இந்த வேர்டிங்ஸா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஸ்ட்ரக்சரா தெரியணும் அப்படின்னா நீங்க அது ஸ்ட்ரக்சரை வியூ பண்ணா மட்டும் தான் நம்மளால சொல்ல முடியும். ஓகே. வேணும்னா சொல்லுங்க, அடுத்த கிளாஸ்ல வேணும்னா அதை எடுத்து வந்து எக்ஸ்பிளைன் பண்றேன். ஓகே. சரி, இது இது எடுத்துக்கோங்க. இதுக்கான ஆன்சர் சொல்லுங்க. யாருக்குமா வருது இல்லையா? டவுட் இருக்காப்பா யாருக்காவது? Do you have any doubt? யாருக்குமா? எல்லாருக்கும் வருதா? So can you tell me the number of skeletal electron pair? Skeletal electron pair. Seven. இப்படிதான். So which is n plus 3 is argon. எத்தனை adjacent vertex ரிமூவ் பண்ணிருப்பாங்க?
ரெண்டு இல்லையா? இப்ப இந்த மேலதானே நம்ம இசக்கியமால் பார்த்தோம். அக்டாஹெட்ரன் goes to adjacent vertices are removed. Clear all of you? இன்னும் பார்க்க போட்டுடலாமா? எல்லாருக்கும் கான்பிடன்ட் இருக்கா? சரி, ஹோம்ஒர்க் தரேன், போட்டு வந்துருங்க. ஹோம்ஒர்க் எல்லாம் தரலாம் இல்லையா? ஓகே, ஸோ ப்ராக்டிஸ் பண்ணுங்க. அண்ட் இந்த எல்லா எலிமெண்ட்ஸையும் கொஞ்சம் மெமரி பண்ணி வச்சுக்கோங்க. டி பிளாக் எலிமெண்ட்ஸ். இந்த 3 போட்டு வந்துடுறீங்களா? ஹோம்ஒர்க். நைட்ரஜனுக்கு வேலன்ஸ் எலக்ட்ரான் 5 தான். நைட்ரஜனுக்கும் பாஸ்பரஸ்க்கும் வேலன்ஸ் எலக்ட்ரான் will be 5. இதுக்கு ஸ்ட்ரக்சர்ஸ் எல்லாம் கண்டுபிடிச்சிட்டு வாங்கப்பா. ஓகே, இதனுடைய எக்ஸாக்டா ஒரு சிலதுக்கு வந்து நம்ம தியரட்டிக்கலா இப்போ உங்களுக்கு கொடுத்துருக்கிறதுல தியரட்டிக்கல்ல நம்ம ஒண்ணு கண்டுபிடிப்போம். ஆனா ப்ராக்டிகல் எக்ஸ்பெரிமெண்ட் எல்லாம் கண்டுபிடிக்கும் போது அதனுடைய ஸ்ட்ரக்சர்ஸ் வந்து வேரி ஆகுது. எந்த காம்பவுண்ட்ஸ்க்கு வேரி ஆகுதுங்கிறத அடுத்த கிளாஸ்ல நான் சொல்றேன். இது பண்ணிட்டு வந்துடுறீங்களா? ஓகே. ஆமா, எலக்ட்ரான் அங்க நெகட்டிவ் சார்ஜ் இருந்ததுன்னா, ஒரு நெகட்டிவ் இருந்ததுன்னா நீங்க ரெண்டுன்னு, ஒரு நெகட்டிவ் இருந்ததுன்னா ஒரு எலக்ட்ரான் போட்டுக்கங்க. டூ மைனஸ் இருந்தா டூ மைனஸ் போட்டுங்க. ஓகே, சரி, எல்லாரும் கவனிங்க. இப்போ இது உங்களுக்கு ஃப்ரேம் ஒர்க் புரியல அப்படின்னா நான் திரும்ப வேணா நடத்துறேன். ஓகே, ஒரு நிமிஷம் எல்லாரும் கவனிங்க. ஓகே, ஸோ ஸ்டாண்டர்டா வந்து பார்க்கும்போது பாலி ஆக்டாஹெட்ரன் அப்படின்னு ஒரு இது இருக்கு. அதாவது நீங்க பாத்தீங்க அப்படின்னா ஊகில ஒரு முறை எடுத்து பாருங்க. இந்த மாதிரி நல்ல ஒரு க்ளோஸ்டு சிஸ்டம் மாதிரி உள்ள வந்து மெட்டல் ஃப்ரேம் ஒர்க்குடைய அந்த ஸ்ட்ரக்சர் மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஓகே, ஸோ அதுதான் வந்து ஃபுல் க்ளோஸ்டு ஸ்ட்ரக்சர். அதுல வந்து அந்த ஒரு இதுல வந்து ஒரு வெர்டெக்ஸ் ரிமூவ் பண்றது, மெட்டல் மெட்டல் பாண்ட்ஸ் ரிமூவ் பண்ணும்போது அங்க மத்த கார்பனேஷன் வந்து ரிமூவ் ஆகும். அப்படி ரிமூவ் ஆகும்போது வேரியஸ் ஸ்ட்ரக்சர்ஸ் அங்க வந்து தரும். இப்போ இது வந்து ஸ்டாண்டர்டா எதுல இருந்து எடுத்துட்டு எடுத்துட்டு வராங்க அப்படின்னா ஒரு பாலி ஆக்டாஹெட்ரன் ஆக்டாஹெட்ரன்ல இருந்து கொண்டு வராங்கன்னு வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ ஒரு பாலிஹெட்ரன் அப்படிங்கிறது டிஃப்ரெண்ட் ஸ்ட்ரக்சர்ஸ் ஆர் ப்ரெசென்ட். இப்போ நீங்க நம்ம ஸ்டாண்டர்டா என்ன பண்றோம்னா, இப்போ ஆக்டாஹெட்ரன் அப்படிங்கிறப்போ 6 நெட்வொர்க் இருக்கக்கூடிய ஆட்டம்ஸை நம்ம எடுத்துக்கிட்டு பாண்டிங் பண்ணும்போது யூ கேன் கெட் த டிஃப்ரெண்ட் ஸ்ட்ரக்சர்ஸ். அதுல எல்லாமே க்ளோஸ் ஆகியிருந்தாதான் இந்த மாதிரி. இது வந்து 3Dல நம்ம இமேஜின் பண்ணணும். நான் வேணா அந்த டயக்ராம் எடுத்துட்டு வரேன், அப்பதான் புரியும். ஓகே, அது வந்து டிரா பண்றது கஷ்டம். ஓகே, இப்போ இதுல ஒரு வெர்டெக்ஸை ரிமூவ் பண்ணா, ஓகே, உங்களுக்கு ஒரு வெர்டெக்ஸை ரிமூவ் பண்ணா அப்போ அதுல ஒரு ஸ்ட்ரக்சர் தெரியுது. இப்போ இதுல ரெண்டு வெர்டெக்ஸ் ரிமூவ் பண்ணும்போது வேற ஒரு ஸ்ட்ரக்சர் தெரியும். இப்போ இதைத்தான் நம்ம வந்து படிச்சுக்கிட்டு இருக்கோம். என்ன படிச்சுட்டு இருக்கோம்? இப்போ உங்களுக்கு ஃபுல்லா க்ளோஸோவா இருக்கு, இப்போ எல்லாமே வந்து இருக்கு அப்படின்னா அது க்ளோஸோ. அதுல ஒரு வெர்டெக்ஸ் மட்டும்தான் ரிமூவ் ஆயிருக்கு. இப்போ என்னன்னா க்ளோஸோ அப்படின்னா நீங்க 6 ஆட்டம்னா அப்படியே வந்து ஆக்டாஹெட்ரன்னு எடுத்துக்கலாம். 5 ஆட்டமா இருந்தா என்னன்னு எடுத்துக்கலாம்? ட்ரைகோனல்
பை பிரமிடல்னு எடுத்துக்கலாம். ஓகே, இதே 7ன்னா இந்த ஸ்கொயர் ஆன்டி பிரிசம் மாதிரி ஸ்ட்ரக்சர் வந்து பெருசா போய்க்கிட்டே இருக்கும். ஓகே, அதனால ஒவ்வொரு இதுக்கும் க்ளோஸோ அப்படிங்கிறப்ப டைரக்டா அதனுடைய ஆட்டம்ஸ் எடுத்துக்கணும். அதுல நீங்க குளோசோவை தவிர்த்து நிடோ வரும்போது, ஓகே, ஒரு ஒரு ஃப்ரேம் ஒர்க், அதாவது இந்த மாதிரி ஒரு லேயர் வந்து ரிமூவ் பண்ணிருப்பாங்க. ஒரு லேயரே ரிமூவ் ஆயிருக்கும் நிடோ வரும்போது. அது ஏர்குலா வரும்போது இந்த மாதிரி 2 லேயரை ரிமூவ் பண்ணிருப்பாங்க. அதுதான் ஃப்ரேம் ஒர்க். ஓகே, ஊகில மெட்டல் கிளஸ்டர்ங்கிற டாபிக்ல ஸ்ட்ரக்சர்ஸ் கொடுத்துருப்பாங்க பாருங்க. இல்லைன்னா நாளைக்கு வரும்போது அதை எடுத்து நான் கட் காப்பி பேஸ்ட் பண்ணிட்டு வரேன். தென் யூ வில் கம் டு. ஷாலினி, இந்த எக்ஸாம்பிளாமா? ஷாலினி, ஓகே. இதுல ஸ்கெலிட்டல் எலக்ட்ரான் பேர் உங்களுக்கு 13/2 வருதாப்பா? நெகட்டிவ் சார்ஜ் சேர்த்துலையா ஷாலினி? சரி. எக்ஸாம்பிள் 4 நான் ஒர்க் அவுட் பண்றேன். கவனிங்க எல்லாரும். ஓகே, ஸோ தெரிஞ்சவங்க தெரியாதவங்க. டோட்டல் வேலன்ஸ் எலக்ட்ரான் கண்டுபிடிங்க. 4 × Fe. ஓகே, Fe உடைய எலக்ட்ரான் எவ்வளவு வரும்? 3D ல 6, 4s ல 2, மொத்தம் 8 எலக்ட்ரான் இருக்கும். 8 நாள் 32. நைட்ரஜன் உங்களுக்கு ஒரே ஒரு நைட்ரஜன் இருக்கு. நைட்ரஜன் வேலன்ஸ் எலக்ட்ரான் எவ்வளவுப்பா? 5. ஓகே, அடுத்தது கார்பனில் எத்தனை இருக்கு? 12 இருக்கா? 12 2 எவ்வளோ? 24. இங்க நெகட்டிவ் சார்ஜ் இருக்கா? நெகட்டிவ் சார்ஜ் இருந்தா ஒரு எலக்ட்ரான் எடுத்துக்கணுமா? ஓகே, ஆட் பண்ணி பாருங்க. 6, 10, 12. 12க்கு 2 மிச்சம் 1, 62. ஃபார்முலால போடுங்க. டோட்டல் வேலன்ஸ் எலக்ட்ரான் மைனஸ் 12 இன்டூ n டிவைடட் பை 2. டோட்டல் வேலன்ஸ் எலக்ட்ரான் 62 மைனஸ். அதைத்தான் ஷாலினி வந்து கேட்டேன், நெகட்டிவ் சார்ஜ் வந்து மிஸ் பண்ணிட்டீங்களா அப்படின்னு சொல்லி. 12 இன்டூ 4 டிவைடட் பை 2. ஓகே, ஸோ எவ்வளோ வருது? 48. 62 மைனஸ் 48 டிவைடட் பை 2. ஓகே, ஸோ 62ல 48 போயிடுச்சுன்னா எவ்வளோப்பா? 14 டிவைடட் பை 2, 7 ஆன்சர். ஓகே, ஸ்ட்ரக்சர் எப்படி ஐடென்டிஃபை பண்றது? நீங்க அந்த க்ளோஸோ நீடோ ஆர்கனோ மட்டும் இப்போ நல்லா படிச்சுக்கங்க. ஓகே, நல்லா கவனிங்க. க்ளோஸோ நீடோ ஆர்கனோ மட்டும் நல்லா படிச்சுக்கங்க. சரியா? அண்ட் க்ளோஸோ வரும்போது க்ளோஸோ வரும்போது உங்களுக்கு n = 6 இருந்துச்சுன்னா அது ஆக்டாஹெட்ரன். அதே மாதிரி n = 5 வரும்போது ட்ரைகோனல் பைபிரமிடல். மேக்ஸிமம் உங்களுக்கு இவ்வளவுதான் வரும். ஓகே, அதே மாதிரி நிடோன்னு வருதுன்னு வச்சுக்கோங்களேன். நிடோல உங்களுக்கு n+1 தான் அதனுடைய எக்ஸாக்ட் ஸ்ட்ரக்சர். ஆமாவா? n+1 தான் உங்களுக்கு அதனுடைய எக்ஸாக்ட். சாரி, n+2. n+2 அப்படின்னா உங்களுக்கு 1 வெர்டெக்ஸ் இஸ் ரிமூவ்டு. இது ஞாபகம் வச்சுக்கோங்க. நீங்க அல்டிமேட்டா தெரிஞ்சுக்க வேண்டியது இதுதான், ஃப்ரம் ஆக்டாஹெட்ரன். இப்ப அதே வந்து n+3னா 2 வெர்டெக்ஸ் ரிமூவ்டு ஃப்ரம் தி ஆக்டாஹெட்ரன். இதுதான் ஸ்கெலிட்டல் ஃப்ரேம் ஒர்க். புரிஞ்சுதாப்பா?
மீதி இருக்கக்கூடிய இன்ஃபர்மேஷன்ஸ் நிறைய இருக்கு. அதை நம்ம வந்து அடுத்த கிளாஸ்ல டிஸ்கஸ் பண்ணுவோம். இந்த ஹோம்ஒர்க் மட்டும் மறக்காம போட்டு வந்துருங்க. வேற ஏதாவது டவுட் இருக்கு அப்படின்னா நீங்க மைக் ஆன் பண்ணி நீங்க கேட்கலாம். இல்ல டைப் பண்ணி இங்க போடுங்க. லாஸ்ட் டைம் பாத்தீங்க அப்படின்னா இந்த ஆர்கனோமெட்டாலிக்ல இருந்து ஒரு 3 கொஸ்டினா 5 கொஸ்டின் கேட்ட மாதிரி எனக்கு ஞாபகம் இருக்கு. அதுல ஒரு கொஸ்டின் வந்து இங்க நீங்க பார்த்த 2025ல இந்த கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. இந்த கொஸ்டின் எடுத்த இடம் எது அப்படின்னா ஓகே வீரேன் சர்மா, சர்மா காளியா. ஓகே. எஸ். ஜெயசுதா, உங்க டவுட் என்னப்பா? ஜெயசுதா நீங்க அன்மியூட் பண்ண முடியுதான்னு பாருங்க. எஸ். மார்னிங் சார். குட் மார்னிங். சார் டோட்டல் வேலன்ஸ் எலக்ட்ரான்ல அயன் நைட்ரஜன் ரெண்டும் சேர்த்து தானே சார் கால்குலேட் பண்ணிருப்போம். ஆமாப்பா. ஃபோர்த் சார். ஆ, ரெண்டும் சேர்த்து தான் கால்குலேட் பண்ணுங்க. ம். ஆமாங்க சார். ஆனா நம்ம நம்பர் ஆஃப் மெட்டல் எலக்ட்ரான் போடும்போது அயனுக்கு மட்டும் எடுத்திருக்கோங்க சார். அது எப்படிங்க சார்? நைட்ரஜன் மெட்டல் கிடையாது இல்லப்பா. ஓகேங்க சார். அப்படின்னா அது நம்ம மெட்டல்ல நைட்ரஜனுடைய வேலன்ஸ் எலக்ட்ரான் தான் எடுத்திருக்கோம். அது கரெக்டாங்க சார்? கரெக்ட் தான். நீங்க என்னன்னா டி பிளாக் எலிமெண்ட்ஸ் தான் நம்ம இங்க எடுக்கிறோம். டி பிளாக்ல இருக்கக்கூடிய மெட்டல்ஸை மட்டும் தான் இங்க எடுத்திருக்கோம். நம்ம இங்க கொடுக்குற டெஃபினேஷன் என்னன்னா N அப்படிங்கிறது நம்பர் ஆஃப் மெட்டல்ஸ். நைட்ரஜன் ஒரு மெட்டல் கிடையாது, அது வந்து ஒரு நான் மெட்டல். ஓகே. ஓகே ஓகே இன்டர்ஸ்டீஷியல் எலிமெண்ட்ஸ் நான் அந்த செகண்ட் பாயிண்ட்ல கொடுத்துருக்கேன் பாருங்க. அது எல்லாமே வந்து குட்டி குட்டி ஆட்டம்ஸ் கிடைக்கிற கேப்ல போய் உட்கார்ந்துக்கும். இன்டர்ஸ்டீஷியல் ஆட்டம்னா அதுதான் அர்த்தம். அது அதனால அதை நீங்க மெட்டலா கன்சிடர் பண்ண கூடாது. ஓகே சார். ஓகே. ஓகே. இன்கேஸ் அதை கன்சிடர் பண்ணா 5+2 வருதுங்க சார். புரியல. இன்கேஸ் அதை இன்கேஸ் கன்சிடர் பண்ணா நம்ம அது 5+2 வருதுங்க சார். 14/2 இல்ல ஈக்குவல் இல்ல டு இல்ல 7. இல்ல அதான் அதான் சொல்றேன். அதனாலதான் அது தெளிவா இங்க நான் பாயிண்ட் அவுட் கொடுத்துருக்கேன் பாருங்க. நீங்க ம். எடுத்துக்கக்கூடிய ஆட்டம் வந்து அங்க டி பிளாக் எலிமெண்ட்ஸ் மட்டும்தான் வரணும், வேற ஓகே எதுவும் வரக்கூடாது. டி பிளாக் ஓகே வேணா இருக்கிற எக்ஸாம்பிள்ஸ் மெட்டல் கார்பனேட்ஸ் எல்லாமே ஃபார் டி பிளாக் வித் கார்பனேட்ஸ். அண்ட் நீங்க கேக்குற மாதிரி இது எல்லாமே வந்து குட்டி குட்டி ஆட்டம்ஸ். இந்த குட்டி குட்டி ஆட்டம் கிடைக்கிற கேப்ல போய் உட்கார்ந்து உட்கார்ந்து அந்த காம்பவுண்ட் ஸ்டெபிலைஸ் பண்ணும். அதை நம்ம எடுக்கக்கூடாது. அண்ட் ஆல்சோ தீஸ் ஆர் நாட் அ மெட்டல்ஸ், தீஸ் ஆர் நான் மெட்டல்ஸ். ஓகே ஓகே. சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ. ஓகே. எக்ஸாம்பிள் கிளாஸ் நோட்ஸ் வந்து அடிப்படையா நீங்க படிச்சுக்கோங்க, அது முதல் விஷயம். ஓகே. அது இல்லாம நான் ஏதாவது புக்கை ரெஃபர் பண்ண சொல்றேன் அப்படின்னா நீங்க அந்த டைம்ல புக்கை ரெஃபர் பண்றது நல்லது. ஓகே. ப்ரிப்பரேஷன் எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லிடுறேன். ஓகே, பாத்துங்க. ஓகே, ஷார்ட்கட் எனக்கு தெரிஞ்சு இல்ல, நீங்க யூடியூப்ல தேடுங்கப்பா. டி பிளாக் எல்லாம் நான் வந்து படிச்சுதான் வச்சிருக்கேன். ஓகே. ஓகே, ஸோ புக் இல்லைன்னா வாங்கிருங்க. என்னென்ன புக் உங்ககிட்ட உறுதியா இருக்கணும் அப்படின்னா ஓகே, இல்ல அப்படின்னா பரவாயில்ல, நான் நான் இங்க சாஃப்ட் காப்பி இருக்கும், அது உங்களுக்கு ஃபார்வர்ட் பண்றேன். கோஆர்டினேட்டர் உங்களுக்கு தருவார். ஓகே. அதுல ஒண்ணு இன்ஆர்கானிக் பொறுத்த வரைக்கும் பியூரி, சர்மா, காலியா, இது ஸ்டாண்டர்டா. இதை ரெஃபர் பண்ணுங்க ஒண்ணு. ரெண்டாவது ஊகிய ரெஃபர் பண்ணுங்க. ஓகே. இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது ஆர்கனோமெட்டாலிக் காம்பவுண்ட்னா வந்து ஒரு ஸ்பெஷலான ஒரு டாபிக்ஸ் இல்லையா? அப்போ ஆர்கனோமெட்டாலிக்கு நீங்க என்ன யூஸ் பண்ணலாம்?
ஆர்கனோமெட்டாலிக்கு என்ன யூஸ் பண்ணலாம் அப்படின்னா அஜய் குமார் யூஸ் பண்ணலாம். ஓகே, புரியுதாப்பா? ஓகே. முருகன், அன்மியூட் பண்ணிட்டு நீங்க பேசலாம். முருகன், முருகன் எம் தானப்பா? சார் குட் மார்னிங் குட் மார்னிங் சார், சொல்லுங்க சார். சார். குட் மார்னிங் சார். எஸ் சார் எஸ், இந்த குட் மார்னிங். நிடோ சார் இந்த நிடோ ஆக்டாஹீட்ரன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஃப்ரேம் ஒர்க் போறோம்ல சார். அதுல அந்த ஆமா. ஸ்ட்ரக்சர் வந்து 2 வெஸ்டர் ரிமூவ் பண்றது, 1 வெஸ்டர் ரிமூவ் பண்றதுங்கிறத எப்படி சார் ஐடென்டிஃபைட் பண்ணி அது என்ன ஸ்ட்ரக்சர்னு எப்படி சார் கன்க்ளூட் பண்றது? அது எனக்கு கொஞ்சம் டவுட்டா ஓகே. இருக்கு சார். இல்ல நமக்கு இப்ப நீங்க அவ்வளவு டெப்தா தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அது தெரிஞ்சு நம்ம ஒண்ணும் இல்ல, இமேஜினேஷன் பண்றது தான். நான் வேணா உங்களுக்கு அந்த ஃப்ரேம் ஒர்க் வந்து ஊகியில தெளிவா கொடுத்துருக்கான். அதை நான் எடுத்துட்டு வந்து அடுத்த கிளாஸ்ல நடத்துறேன். அடுத்த சரி கிளாஸ்ல சார். நீங்க அதை பார்க்கலாம். பார்க்கும்போது ஒரு வெர்டெக்ஸ் ரிமூவ் பண்ணும்போது அது ஸ்ட்ரக்சர் பார்க்கிறதுக்கு எப்படி இருக்கு, ரெண்டு ரிமூவ் பண்ணா பார்க்கிறதுக்கு எப்படி இருக்குன்னு தெரிய வரும். அப்போ ஈஸியா புரிஞ்சுக்கலாம். சரி சார். ஓகே சார். ஓகே சரி ஓகே. சார். சார் இந்த 2 வெஸ்டர்ஸ் ரிமூவ் பண்றதுங்கிறது எப்படி சார் சொல்றது? எதை வச்சு சார் ரிமூவ் பண்றது? ஓகே, இப்போ எங்கெல்லாம் உங்களுக்கு நிடோ ஸ்ட்ரக்சர் வருதோ அங்கெல்லாம் ஒரு வெர்டெக்ஸ் நீங்க ரிமூவ் பண்ணணும். அதாவது அதுல ஓகே சார். இருக்கிறதே அப்படிதான் இருக்கும், அப்படிதான் இருக்கும் அது. ஓகே எங்கெல்லாம் சார். வந்து ஆர்கனோ ஸ்ட்ரக்சர் இருக்கோ அங்கெல்லாம் வந்து ரெண்டு வெர்டெக்ஸ் ரிமூவ் பண்ண மாதிரி இருக்கும். ஓகே சார். ஓகே. ஓகே, சோ இதுதான். சரி சார். சார் இந்த புக் Yeah. கொடுக்கறது என்ன ஃப்ரீயா சார்? புக் சார் புரியல, உங்க வாய்ஸ் ரொம்ப பிரேக் ஆகுது. அகடமிக்ல இருந்து அகடமிக்ல இருந்து மெட்டீரியல் தருவதா சொன்னாங்க சார். அது ஓகே இல்லையா? புக் தனியா வாங்கணுமான்னு கேக்குறேன் சார். இல்ல, நீங்க எதுவும் பர்ச்சேஸ் பண்ண வேண்டாம். உங்களுக்கு வந்து ஓகே சார். ஃபார்வர்ட் பண்ணிடுவோம். எல்லாமே ஆப்ல ஏத்திடுவாங்க. ஓகே இப்போ சார். லைக் என்னன்னா, தீரன் சர்மா இங்க உங்களுக்கு மென்ஷன் பண்ணிருக்கிற 3 புக்குமே சாஃப்ட் காப்பியா கொடுத்துருவோம். ஓகே சார். ஓகே, உங்களுக்கு அடிஷ்னலா வேணும்னா நீங்க ரெஃபர் பண்ணிக்கலாம். அண்ட் என்னுடைய சரி. ரெக்கமெண்டேஷன் என்ன அப்படின்னா, அடிஷ்னலா ஒரு முறை நீங்க நோட்ஸை படிச்சீங்கன்னா உங்களுக்கு வந்து எல்லாத்தோட சுருக்கமா நோட்ஸ் வந்து புரிஞ்சிருக்கும். இதை வந்து சரி சார். அப்படியே அகாடமி புக்ல வந்து தியரிட்டிக்கலா கொடுத்துருப்பாங்க, ஒரு சில எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா? அதை தாண்டி இப்ப நீங்க பீரன் சர்மா வரும்போது, ஊகில வரும்போது, ஆர்னமெண்டாலிக் அஜய்ல வரும்போது எல்லாமே நான் இங்க நோட்ஸ்ல கவர் பண்ணியிருப்பேன். என்னதான் இருந்தாலும் ஒரு புக்ல வந்து ஒரு முறை படிச்சுட்டு திரும்ப நீங்க நோட்ஸ் பார்க்கும்போது உங்களுக்கு அப்பதான் ஃபுல்ஃபில்லா இருக்கும். சரி சார். அதுக்காக ஒரு புக்கை அல்லது உங்களுக்கு டைம் இருக்கிறத பொறுத்து நீங்க புக்கை ரெஃபர் பண்ணுங்க அப்படின்னு சொல்றேன். என்னுடைய ஸ்ட்ராங்கான ஒரு ரெக்கமெண்டேஷன் என்னன்னா, புக்கை ரெஃபர் பண்ணணுங்கிறது என்னோட ஸ்ட்ராங்கான ரெக்கமெண்டேஷன். ஓகே சார். ம். தேங்க்யூ சார். தேங்க்யூ தேங்க்யூ. குட் மார்னிங் சார். குட் மார்னிங் சரஸ்வதி. சார் இந்த 18 எலக்ட்ரான் ரூல் நம்ம கவுண்ட் பண்றோம்ல சார். ஆமாப்பா. சார் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க இப்போ இந்த RH6 CO6 போடல சார் நம்ம கோபால்ட். ஆமா ஆமாப்பா. அதுல வந்து நம்ம இப்போ நார்மலா நம்ம எலக்ட்ரான் ரூல் வந்து கவுண்ட் பண்ணும்போது 86 வருது இல்ல சார். ஆமாப்பா. சார் அதில் இந்த மெட்டல் மெட்டல் பாண்ட் அதில் ஆட் பண்ணுமா சார் நம்ம 18 எலக்ட்ரான் ரூல்ல? அந்த இடத்துல கொஞ்சம் டவுட்டா இருக்குது சார். இல்ல, மெட்டல் மெட்டல் பாண்ட்ஸ் நீங்க இங்க கவுண்ட் பண்ண தேவையில்லை. ஏன்னா அதெல்லாம் எக்ஸ்க்ளூட் பண்ணி தான் இங்க ஃபார்முலாவே ஃப்ரேம் பண்ணி வச்சிருக்கோம். இல்ல சார், நார்மலா நம்ம 18 எலக்ட்ரான் ரூல் இப்ப கேட்டாங்கன்னா நம்ம எப்படி சார் அந்த இடத்துல அப்ளை இல்ல, பண்றது? ஓ ஓகே ஓகே, 18 எலக்ட்ரான் ரூல் அப்போ நீங்க மெட்டல் மெட்டல் பாண்ட்ஸ் இன்க்ளூட் பண்ணிடணும் இல்ல. ஓகே. இல்ல சார், அப்ப நம்ம மெட்டல் அப்ப 6 நம்ம ஆட் பண்ணிக்கணுமா சார்? இல்ல, இப்போ உங்களுக்கு இங்க எவ்வளவு மெட்டல் மெட்டல் பாண்ட்ஸ் வருது? இப்ப இதுக்கு போட்டா தெரியாது இல்லையா, நம்ம அந்த ரூல் எடுத்து போட்டா தான் தெரியும். ஓகே, ஸோ லைக் 18 இன்டூ n மைனஸ் டோட்டல் வேலன்ஸ் எலக்ட்ரான் டிவைட் பை 2 போட்டால் தான் மெட்டல் மெட்டல் பாண்ட்ஸ் கிடைக்கும் இல்லையா. அப்போ ஆ. இதை எடுத்து நீங்க போடும்போது தான் உங்களுக்கு தெரிய வரும் எவ்வளவு மெட்டல் மெட்டல் பாண்ட்ஸ் இருக்கு. இன்ஃபேக்ட் வந்து நீங்க மெட்டல் மெட்டல் பாண்ட்ஸ் போட்டு அதை கண்டுபிடிக்கிறீங்க அப்படின்னா அது கரெக்டா எதுல வந்து உட்காரும். ஏன்னா நீங்க போடுறதே எப்படிதான் போடுறீங்கன்னா, இந்த இந்த ஃபார்முலாவை புரிஞ்சுக்கணும். உங்க டவுட் நல்ல டவுட் தான். இந்த ஃபார்முலாவை புரிஞ்சுக்கிறது எப்படி புரிஞ்சுக்கிறீங்கன்னா, அந்த மெட்டல்ல எவ்வளவு ஆட்டம்ஸ் இருக்கு,
அப்படிங்கிறது, அதாவது அந்த காம்பவுண்ட்ல எவ்வளவு ஆட்டம் எவ்வளவு எலக்ட்ரான் இருக்குன்னு நீங்க டோட்டல் வேலன்ஸ் எலக்ட்ரான்ல கண்டுபிடிச்சிடுறீங்க. ஆமாவா? ஆமாங்க சார். ஒவ்வொரு மெட்டல்லையும் நான் இங்க இது பண்றேன். அதாவது 5 மெட்டல்னா 5 போட்டுறேன். இது எல்லாத்தையுமே ஒரு மெட்டலுக்கு 18 எலக்ட்ரான் இருந்தா தான் ஸ்டேபிள்னு அர்த்தங்கிறதுனால 18 இன்டு என் போட்டு நான் என்ன பண்ணிடுறேன்னா இந்த ஃபார்முலாவை ஃப்ரேம் பண்ணி அதை வச்சுதான் மெட்டல் மெட்டல் பாண்டை நம்ம தியரட்டிக்கலா கண்டுபிடிக்கிறோம். நம்ம ஓகே இப்ப சார். நீங்க கடைசியா வந்து இதை எடுத்து பார்க்கும்போது நீங்க எல்லா ஸ்ட்ரக்சரையும் வேணா போட்டு பாருங்க. இந்த ஃபார்மேட்ல நீங்க மெட்டல் மெட்டல் பாண்ட்ஸ் கொண்டு போய் 18 எலக்ட்ரான் ரூல்ல போடும்போது எல்லாமே 18 எலக்ட்ரான் ரூலுக்கு ஒபே பண்ணும். அந்த மாதிரி தான் ஆன்சர் வரும். இல்ல சார், இப்ப நார்மலா இப்ப வந்து இப்ப இதே எக்ஸாம்பிள நான் 18 எலக்ட்ரான் ரூல் மட்டும் கேட்டாங்கன்னா அதுல அந்த மெட்டல் மெட்டல் பாண்ட் ஆட் பண்ணுமா அப்படிங்கிறது தான் சார் என் டவுட். பண்ணலாம் பண்ணலாம். அதுவும் உங்களுக்கு வந்து கொடுக்குற எக்ஸாம்பிள்ஸ், அவைலபிள் எக்ஸாம்பிள்ஸ் 2 மெட்டல் 3 மெட்டல் அவ்வளவுதான் வரும். ஓகேவா? அதனால இப்ப நீங்க கேக்குறது எனக்கு புரியுது சார். ஒருவேளை CO2 CO8 கேட்டாங்கன்னா இப்போ இதனுடைய 18 எலக்ட்ரான் ரூல் எனக்கு கேக்குறாங்க. இப்போ நான் இதுக்கு எப்படி ஒர்க் அவுட் பண்றது? அஃப்கோர்ஸ் நீங்க மெட்டல் மெட்டல் பாண்டை இன்க்ளூட் பண்ணணும். ஆமாங்க சார். ஓகேவா? தேங்க்யூ. இப்ப ஆக்சுவலா மெட்டல் மெட்டல் பாண்ட் 2ன்னு ஆட் பண்ணுமா சார்? 2 எலக்ட்ரான். ஏன்னா ஒரு பாண்டு உங்களுக்கு வந்ததுன்னா 2 எலக்ட்ரான் இல்லையா? ஒரு மெட்டல் மெட்டல் பாண்டுங்கிறப்போ ஒரு பாண்டுக்கு 2 எலக்ட்ரான். ஓகே, உங்களுக்கு அந்த டவுட் இருக்கு அப்படின்னா வெயிட் பண்ணுங்க, நான் show you. ஸோ இந்த இது வந்து ஒரு சிஎஸ்ஆர் கொஷனு. ஓகே, இப்போ இதுல வந்து பாருங்க, இதுல ஸ்ட்ரக்சர் கொடுத்துட்டாங்க. ஸ்ட்ரக்சர்ல இருக்கிறதுனால நான் வந்து அந்த மேல வந்து ஃபார்முலாவை கொடுத்துருக்காங்க பாருங்க. தே கிவன் ஜஸ்ட் ஃபார்முலாஸ். ஓகே, இப்போ வந்து மெட்டல் மெட்டல் பாண்ட்ஸ் நான் ஸ்ட்ரக்சர்ல இருந்து எடுத்து எல்லாத்தையும் எழுதியிருக்கேன். 18 எலக்ட்ரான் ரூலுக்கு இது ஒபே பண்ணுதா அப்படின்னு பார்த்தா ஓகே, இந்த பர்டிகுலர் ஸ்ட்ரக்சர் ஒபே பண்ணல. ஓகே, புரியுதா பாருங்க. ஓகே, இப்போ அடுத்து வரும்போது பாருங்க மெட்டல் மெட்டல் பாண்ட் இங்க இல்ல. அதனால எல்லாம் ஓகே, அந்த மெட்டல் மெட்டல் பாண்டை மட்டும் எடுத்து விட்டுரும்போது 36 எலக்ட்ரான் வருது, ஒபே பண்ண. இப்போ உங்களுக்கு எந்த ஸ்ட்ரக்சர் கொடுத்துருக்காங்கிறத பொறுத்தும் சொல்லலாம். இல்ல ஃபார்முலா வச்சு நீங்க பார்க்கும்போது மெட்டல் மெட்டல் பாண்ட்ஸை நீங்க இன்க்ளூட் பண்ணலாம். ஓகே, ஃபார்முலா வச்சும் இருக்கு. நான் வேணா அந்த மாதிரி ஒரு எக்ஸாம்பிள் கூட காட்டுறேன். ஓகே, இங்க இருப்பாங்க. மெட்டல் மெட்டல் பாண்டை இன்க்ளூட் பண்ணிருக்கோம். இன்க்ளூட் பண்ணி தான் போடணும். 18 எலக்ட்ரான் ரூலுக்கு இன்க்ளூட் பண்ணி தான் போடணும். இல்ல சப்போஸ் அப்ப Mn2 4 இருந்துச்சுன்னு வச்சுல சார். Mn Mn4ன்னு அதான் நீங்க மெட்டல் மெட்டல் பாண்டுக்கான ஃபார்முலா இருக்கு இல்லையா? அந்த ஆமாங்க சார். ஃபார்முலால ஒர்க் அவுட் பண்ணி போடுங்க. போட்டு ஓகே சார். எவ்வளவு வரும்னு தெரிஞ்சிடும். ஓகே, அதை எடுத்துட்டு வந்து இங்க போட்டுருங்க. அதை வச்சு கால்குலேட் பண்ணீங்க. ஓகே சார். ஓகே, தேங்க்யூ சார். தேங்க்யூ தேங்க்யூ. எனி டவுட்ஸ்? தேங்க்யூ தேங்க்யூ ஆல் ஆஃப் யூ. நம்ம அடுத்த கிளாஸ்ல சந்திக்கலாம். அதே மாதிரி சார் உங்களுக்கு மெசேஜ் அனுப்பிச்சிருக்கேன் பாருங்க. தேங்க்யூ ஆல் ஆஃப் யூ.